ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஸ்வெனாஸ் என்டர்டைன்மெண்ட். வாங்க இந்த டிராமாவோட தேர்ட் பார்ட் பார்க்கலாம். லாஸ்ட் பார்ட்ல ஹீரோயினால எந்த அளவுக்கு ஒருத்தரை நடிச்சு ஏமாத்த முடியுங்கிறத புரிஞ்சுக்கிட்ட ஹீரோ தான் இத்தனை நாளும் தேடி கண்டுபிடிக்க முடியாத கசினா அவளை நடிக்க வைக்கிறதுக்காக தாத்தா முன்னாடி கொண்டு போய் நிப்பாட்டி இருந்திருப்பான். இந்த பாட்டோட ஸ்டார்டிங்ல ஹீரோயின் ஓடி போய் தாத்தா அப்படின்னு அவர் பக்கத்துல நிக்கவும் அவர் ரொம்ப சந்தோஷத்துல அப்படியே விரிச்சவளை பார்த்துட்டு அப்படியே டக்குன்னு கண்ணையும் மூடிடுறாரு. ஹீரோ பக்கமே காலடியிலே உட்காந்து அழுக ஆரம்பிச்சிடுறான். ரொம்ப நாளா பாவம் அவரும் உடம்பு சரியில்லாம தானே இருந்தாரு. அவரோட ஆசை நிறைவேற்றி வைக்கணும் தான் இவளை கூட்டிட்டு வந்தோம். இப்ப நல்லபடியா அவர் போய் சேர்ந்துட்டாரு அப்படிங்கிற ஒரு ஃபீல்ல இவன் எதை நினைச்சு அழுகுறான்னு தெரியல. அப்படி கதறி கதறி அழுதுட்டு இருக்கான். தாத்தாவோட தலைமாட்டுல நிக்கிற ஹீரோயினா அப்பதான் அவர் பக்கத்துல இருக்கிற மானிட்டரை உத்து பாக்குறா. அதுல இன்னுமே பல்ஸ் சிக்னல் ஓடிட்டு இருக்கு. என்ன இருந்தாலும் இவருக்கு ரொம்ப அவசரம் தான் அப்படின்ட்டு, என்னங்க ரொம்ப அழுக வேண்டாம், உங்க தாத்தா இன்னமும் உயிரோடு தான் இருக்காருன்னு அவ மானிட்டரை கை காட்டு. அந்த செகண்ட் ஹீரோட மூஞ்சில ஒரு சின்ன ஏமாற்றம் தெரியுது. பேசாம தாத்தா இறந்துருக்கலாமோன்னு யோசிக்கிறானாட்டு இருக்கு. சரி நீ வெளியில வெயிட் பண்ணி சொல்லிட்டு டாக்டர் கூட்டு வந்து செக் பண்ணி பாக்குறான். அவர் இப்போதைக்கு மயக்கமா தான் இருக்காரு. ஆனா முன்ன விடவே அவரோட பல்ஸ் ரேட் இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு. அவரோட பிரஷர் எல்லாமே ஒரு நார்மல் கண்டிஷனுக்கு வந்திருக்கு. மெடிக்கல் மிராக்கிள்ங்கறாங்க. ஹீரோனா அப்படியே ஹாஸ்பிட்டல் வராண்டால போய் வெண்டிங் மிஷின்ல ஒரு காஃபி குடிச்சிட்டு திரும்பி வரதுக்காக நம்ம எடுத்த முடிவு சரிதான், நம்மளால அந்த தாத்தா உயிர் பழச்சிருக்காரு அப்படின்ட்டு ஒரு காஃபி குடிச்சிட்டு ஹீரோக்கும் காஃபி எடுத்துட்டு வரா. அவங்க சோஃபாலே உட்காந்து தூங்கிட்டு இருக்கான். இவ ஆப்போசிட்ல உட்காந்து எப்படி இந்த பணக்கார வாரிசுகளுக்கு எல்லாம் மட்டும் தூங்கும் போது கூட ஹேண்ட்ஸமா தான் இருக்கும்னு சின்ன வயசுல இருந்து பிராக்டிஸ் கொடுத்திருப்பாங்களோ. நான்லாம் இந்நேரம் இங்க தூங்கிட்டு இருந்தேன்னா பேப்பர் பென் தூங்கிட்டு இருந்திருப்பேன். ஆனா இவர் எவ்வளவு அழகா இருக்காருங்கிற மாதிரி அவ கொஞ்சம் அவனை பார்த்துட்டு தாத்தாவை பாக்குறதுக்காக வரா. அவருமே நல்லாவே தூங்கிட்டு இருக்காரு. இவ அந்த ரூம்ல இருக்கிற ஒரு சோஃபால உட்காந்து தாத்தாவை கொஞ்ச நேரம் பாத்துட்டு இருக்கா. பாத்துட்டு அப்படி உட்கார்ந்த மாதிரியே தூங்கிடுறா. ரொம்ப நேரம் கழிச்சு அந்த ரூம்க்கு வர ஹீரோ இவ இப்படி இந்த பொசிஷன்ல படுத்துட்டு இருக்க பாத்துட்டு அவளை நேரா படுக்க வச்சு இவனோட கோட்லாம் அவளுக்கு மேல போத்தி விட்டுட்டு அவன் எங்கேயும் வெளில கிளம்பி போயிடுறான். ஹீரோட வீட்டுல அத்தை காலையிலே எழுந்துச்சு, ஆண்டனி எங்க கிட்ட கார் எடுங்க, நான் என்னோட அப்பா பார்க்க போனுங்க. இல்ல இன்னைக்கு யாரும் ஹாஸ்பிட்டலுக்கு வர வேண்டாம்னு சேன் தம்பி சொல்லிட்டாரு. அதுலயும் சேர்மனோட ஹெல்த் கண்டிஷன்ல கூட நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சிருக்குங்க. எப்படி நேற்று நைட் வரைக்கும் எங்க அப்பா உடம்பு சரியில்லாம இருந்தாரு, நான் கண்ணில் பார்த்ததான் நம்புவேன், நீ போய் கார் எடுங்க. இவரு கொஞ்சம் கோமாயிராரு. அவங்கள விட ஒரு வயசு கம்மி தான், அதுக்காக நான் வயசுக்குள்ள மரியாதை கொடுக்க சொல்ல. அதே மாதிரி உங்க மனசுல நான் ஏதோ இந்த வீட்டு வேலைக்கார மாதிரி ஒரு தாட் வச்சிருக்கீங்களா, அதை தூக்கி போட்டுருங்க. நான் வேலைக்காரனாவே இருந்தாலும் சேர்மனுக்கு மட்டும்தான், உங்களுக்கு இல்ல. இப்ப நீங்க சொன்னனால போய் காரையும் எடுப்பேன், அதுவும் சேர்மனோட பொண்ணு நீங்கிறதுனாலதான் சொல்லிட்டு அவரை காரை ஸ்டார்ட் பண்ணிட்டு ஹார்ன் அடிக்கவும் இந்த திமிருக்கு தான் எனக்கு இவனை பிடிக்கவே மாட்டேங்குதுன்னு அத்தையும் சலிச்சுட்டு வந்து கார்ல உட்காடுறாங்க. அவங்க உட்கார்ந்ததுதான் ஒரே செகண்ட்ல இவர் கார் எடுக்கிறாரு. அவங்க சீட்லயே அப்படியே ஆடி கீழே விழுகிற மாதிரி போயிடுறாங்க. ஆக்சுவலா இந்த அங்கிளுக்கும் அத்தையை பிடிக்க மாட்டிருக்கு. ஆனா அவங்க ஓவரா சீன் போட வந்தா இவர் கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுறாரு. ஹீரோ இதுக்கு காலையிலே அவ்வளவு அவசரமா எழுந்து போயிருந்திருப்பானா. ஹீரோயின் வந்தா தாத்தா உயிர் பிழைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, இறந்து போறதுக்கும் வாய்ப்பு இருந்துச்சுதான். ஆனா இப்ப அவர் உயிர் பிழைச்சதுக்கு அப்புறமா இந்த டிராமா இன்னும் பெருசாகும், அது அவ்வளவு தூரம் எடுத்துட்டு போக வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அவனோட செக்ரட்டரி கிட்ட பேசிட்டு இருக்க. அடுத்து என்ன சார் பண்றதுங்க, இந்த பொண்ணு முதல் வேலையா இங்க இருந்து அனுப்பிச்சு வச்சிடணும். அப்ப சேர்மனுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? அவளோட அடாப்டிவ் பேரண்ட்ஸ் கூட ரொம்ப அட்டாச்மெண்டா இருக்கா, தாத்தாவை பாக்கணுங்கிறதுக்காக தான் இவ்வளவு தூரம் வந்திருக்கா. அதுவும் இல்லாம அவளுக்கு ஹையர் ஸ்டடீஸ்க்குலாம் நம்ம அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம், அதுக்காக அவ உடனே கிளம்பணுங்கிற மாதிரி அனுப்பிச்சு வச்சிடலாம், அதுதான் சரியா இருக்குங்கிறான். ஹீரோ தன்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் யாரையும் ஹாஸ்பிட்டலுக்கு வரக்கூடாதுன்னு சொன்னது ஹீரோன் அப்படியே யாருக்கும் தெரியாம பேக்கப் பண்ணி அனுப்பிச்சு வச்சிடலாம் தான். ஆனா இங்கதான் அத்தை சொல்லாம கொள்ளாம வந்துட்டு இருக்காங்கல்ல. அவங்க வரவும் இவ்வளவு பார்த்துட்டு நீ யாருன்னு கேட்க நான் அப்படின்னு அவ என்ன சொல்றேன்னு தெரியாம தவிச்சிட்டு இருக்கும் போதே தாத்தாவை பாக்குறதுக்காக லீஜுவோட அம்மாவும் கூட வந்திருக்காங்க. அவங்க இருந்துட்டு யார் இந்த பொண்ணு சேர்மனை பாக்குறதுக்காக அப்பாயிண்ட் பண்ண நர்ஸான்னு கேட்க, இல்லையே நாங்க எதுவும் அப்பாக்கு நர்ஸ் அப்பாயின்மெண்ட் பண்ணலையேன்னு சொல்லிட்டு, யாருமா நீங்க? லீஜு வந்துட்டு, ஜூரி நீங்க என்ன பண்ற, உனக்கும் இவங்களுக்கு என்ன சம்பந்தங்க, உனக்கு எப்படி இந்த பொண்ணு தெரியுங்க, நான் ஒரு 2-3 டைம் அவளை பாத்திருக்கேங்கிறான். என்னடா இப்படி எல்லாரும் மாறி மாறி கேள்வி கேட்டீங்கன்னா நான் என்ன பதில் சொல்றதுங்கிற மாதிரி அவ திருன்னு முடிச்சிட்டு இருக்கா. கரெக்டாங்க அப்ப ஹீரோ வரான். அவன் இவங்களுக்கு எல்லாம் பின்னாடி இருந்து சொல்லிடாதங்கிற மாதிரி செய்ய காட்ட இவ்வளவு மாறி மாறி எல்லாரும் கேள்வி கேட்டாலும் ரொம்ப அமைதியா இருக்கா. அந்த நேரம் பார்த்து தாத்தா இருந்துட்டு என் பேத்திங்கவும் என்னடா சேர்மன் பேசுறாரான்னு ஹீரோனை டீல்ல விட்டு எல்லாரும் அவர் பக்கத்துல போய் நிக்க, ஹீரோவும் போய் தான் எஸ்கேப் ஆகுறதுக்கு சரியான சந்தர்ப்பம்னு அவளை அனுப்பிச்சு வைக்கலான்னு பார்த்தா தாத்தாவா எல்லாரையும் நகர்ந்துக்கோங்கிற மாதிரி கை காட்டிட்டு என் பேத்தின்னு ஹீரோனை கூப்பிட ஹீரோ கண்ணிலே ஜாட காட்டுறான், போ உன் நடிப்பை கண்டினியூ பண்ணுங்கிற மாதிரி. அவ்வளவுதான், அந்த சிக்னல் கிடைச்ச போதும் இல்ல, இவ ஓடி வந்து தாத்தா நான் இங்கேதான் இருக்கேன் அப்படின்னு அவரோட கையை பிடிச்சுக்க. அவ்வளவுதான், இப்ப எல்லாரும் ஹீரோவை தான் திரும்பி பாக்குறாங்க, என்னடா இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் அவனும் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு, ஆமா அவதான் என்னோட கசின். அத்தையா ஏன்டா இதை என்கிட்ட சொல்லாம இருந்தேன், இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் கூட வரக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன். இல்ல ஏற்கனவே ஷேர் ஹோல்டர்ஸ் கடையில நிறைய குழப்பங்கள் போயிட்டு இருக்கு, இந்த மாதிரி சமயத்துல நம்ம குடும்பத்துல இன்னொரு வாரிசு இருக்குன்னு அனௌன்ஸ் பண்ணோம்னா அது இன்னும் சிக்கலை ஏற்படுத்தும் தான். இப்போதைக்கு தாத்தாவை சந்திக்கணுங்கிறதுக்காக மட்டும்தான் அவளை கூட்டிட்டு வந்தேன். அப்படியே அவளோட வீட்டுக்கே அனுப்பிச்சு வச்சிடலாம் நினைச்சாங்க. லீஜோட அம்மாவா நம்பாம உண்மையிலே இதான் அவனோட கசினான்னு கேட்க அவனும் ஆமா நீங்களுமே இந்த விஷயத்தை இப்போதைக்கு யாருக்கும் தெரிஞ்ச மாதிரி காட்டிக்காதீங்க, நம்மளுக்குள்ள இருக்கட்டும் அப்படிங்கவும். இவங்க ஃபேமிலிக்காக இல்ல, கம்பெனில அவங்களுமே ஒன் ஆஃப் த பார்ட்னர் தானே. சோ இந்த தகவல் வெளியில போனா உண்மையிலேயே அது கம்பெனிக்கு சிக்கல் ஆகணும், அவங்களுமே சரின்னு ஒத்துக்கிறாங்க. ஆனா அத்தையா இல்லடா நம்ம வீட்டு பொண்ணு வெளி உலகத்துக்கு தான் யாரும் தெரியப்படுத்த கூடாதுன்ட்டு, அதுக்காக வீட்டுக்கு கூட எப்படி கூப்பிடாம இருக்க முடியும், தாத்தா ஹாஸ்பிட்டல்
இருந்து ஃபுல்லா ரெக்கவர் ஆகி வீட்டுக்கு வர வரைக்கும் அவளும் நம்ம கூட தான் இருக்கணும். நான் உடனே போய் அவளுக்காக ரூம் எல்லாம் ஏற்பாடு பண்றேன்னு அவங்க ரொம்ப உற்சாகமா கிளம்பி போயிடுறாங்க. லீஜுக்கு மட்டும்தான் உண்மையிலே இவ தன்னோட ஃப்ரெண்டோட கசினான்னு யோசிக்கிறான். அதே சமயம் நீ யாரு என்ன ஏதுன்னு அவகிட்ட கொஸ்டின் பண்ணப்பலாம் அவ முழுசா தன்னை தெரியப்படுத்திக்காம இருந்தா மேபி தன்னோட ஃப்ரெண்டோட கண்ட்ரோல்ல இருந்தனாலதான் அப்படி அவ அடக்கி வாசிச்சிருக்காளோ. சரி இங்க தானே இருக்கா பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு பாய் ஜூரின் கிளம்பி போயிடுறான். ஹீரோனா அப்படியே சார் நானும் போயிட்டுமா இவங்களை எல்லாம் பார்த்து பயந்து நான் ஓடி போனதா சொல்லிடுறீங்களான்னு அவ அங்கிருந்து போக பார்க்க இவன் அவளை கையை பிடிச்சி வச்சுட்டு இது இங்க முடிகிற விஷயம் இல்ல இனி கொஞ்ச நாளைக்கு இங்கே ஏறு நானே நேரம் பார்த்து ஒன்னு அனுப்பிச்சு வைக்கிறேன். ஆமா உனக்கு எப்படி லீஜுவ தெரியுங்க நான் ஐலாண்ட்ல வச்சும் சியோல்ல வந்ததுக்கு அப்புறமாவும் அவர் 2 முறை பாத்திருக்கேன். உன்னை பத்தி எதுவும் அவங்கிட்ட பெருசா சொல்லிக்கிட்டியாங்க? இல்ல அவருக்கு என்னோட பேர் மட்டும் தான் தெரியும் நான் மத்தபடி என்னை பத்தி அவர்கிட்ட எதுவுமே சொல்லலங்கிறா. என்னதான் அத்தை சொல்லியிருந்தாலும் ஹீரோக்கு ஹீரோயினை வீட்டுக்கு கூட்டிட்டு போறதெல்லாம் விருப்பமே இல்ல. ஆனா தாத்தாவும் ஹீரோனோட கையை பிடிச்சிட்டு நான் தாமா உடம்பு சரியில்லாதவன் இங்க ஹாஸ்பிட்டலே கிடக்குறேன் நீங்க எல்லாம் இள வயசு பிள்ளைங்க ரொம்ப நேரம் ஹாஸ்பிட்டல் இருக்க கூடாது அப்பப்போ தாத்தா வந்து நீ பாத்துக்கிட்டீங்கன்னா போதும் போ அத்தை உனக்காக வீட்டுல வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு ஹீரோ கூட அனுப்பிச்சு வச்சிடறாங்க. ஹீரோட வீடே அந்த ஏரியாக்குள்ள ஒரு மேடு இல்ல மலை மேலதான் அதுவே இருக்கிற மாதிரி இருக்கு. மொத்தமா ஒரு மலையவே அவங்க வீட்டுக்குன்னே வளைச்சு புடிச்சிருக்காங்க. வீட்டுக்குள்ள போறதுக்கே பழனி படிக்கட்டு ஏற வேண்டி இருக்கு. சியோல்ல உள்ள ஒரு மலையவே இவங்களுக்கு கொடுத்திருக்காங்கன்னா பெரிய குடும்பமா தான் இருப்பாங்களாட்டு இருக்கு. இங்க இருந்து பார்த்தா சீனரியும் அழகா இருக்குன்னு இவ வீட்டுக்குள்ள போறா. அத்தையும் ஹீரோயின் ஒரு மாதிரி பாத்துட்டு ஏமா என்ன படிக்கிறேன்னு கேட்க படிப்புல எல்லாம் எனக்கு பெருசா இன்ட்ரெஸ்ட் கிடையாது மியூசிக் கத்துட்டு இருக்கேன். நீயும் ஆர்டிஸ்டா அப்படிங்கிறாங்க. ஆமா அக்கான்னு சொல்லவும் லைட்டா இதுதான் தங்களோட வீட்டு பிள்ளையான அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கும். ஆனா இவ அக்கான்னு கூப்பிட்டதுல அவங்க சந்தோஷத்துல நிறைய பேர் அப்படிதான் எனக்கு வயசான மாதிரியே தெரியலம்பாங்க எனக்கு பேபி ஃபேஸ். ஹீரோ முன்னாடியே தன்னோட வீட்டு நபர்களை பத்தி சொல்லும் போது அத்தை ஆர்டிஸ்ட் இருப்பான். அதை இவன் ஞாபகம் வச்சுட்டு அது அப்படின்னு கிடையாது இந்த கலைஞர்களுக்கும் கலைக்கும் எப்பவுமே வயசே ஆகாது நீங்க ஒரு ஆர்டிஸ்ட் தானே அதனால நீங்க எப்பவுமே எங்கதான் இருப்பீங்க. அதையும் சான் சொல்லிட்டானா நான் ஸ்பெஷலா டிராப் பண்ண சில ஆர்ட் ஒர்க் எல்லாம் இருக்கு நான் உனக்கு அப்புறமா காட்டுறேன் சரி போ நீ வீட்டெல்லாம் சுத்தி பாருங்க. ஹீரோவும் சரி போ போய் சுத்தி பாருங்கிறான். வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு பொருளுமே காஸ்ட்லியா தான் இருக்கு. அங்க சில இந்த மஞ்சார் எல்லாம் இருக்குமா அந்த மாதிரி பொருள் எல்லாம் ஹீரோயின் ஜப்பான்ல பாத்துருப்பாளாட்டு இருக்கு. உண்மையிலே இதெல்லாம் ஒரிஜினலா நல்ல விலைக்கு போக மாட்டிருக்கே அப்படிங்கிற மாதிரி அவ யோசிச்சுட்டு இருக்கும் போது அங்க ஹீரோட உண்மையான அத்தையோட குடும்பம் அந்த ஃபேமிலியோட வாரிசு போட்டோ எல்லாம் இருக்கும். இவ உடனே ஓரமா பதுங்கிக்கிறா. ஐயோ இந்த குடும்பத்துக்கு முன்னாடியே நம்ம ஆட்டையை போடுறத பத்தி யோசிச்சிருக்கமேனு மன்னிச்சிருங்கன்னு இவ பம்மிட்டு இருக்க. அந்த பக்கமா ஒரு ஆண்டனி அங்கிள் என்னம்மா உன்னோட அப்பா அம்மா போட்டோ பாத்துட்டு இருக்கியா? ஆமா அங்கிள் அப்படின்ட்டு இந்த மண்பானை எல்லாம் அப்படின்னு கேட்கவும் ஒரிஜினல் மாதிரியே இருக்குல்ல ஆனா ஒரிஜினல் கிடையாது. ரொம்ப நாள் முன்னாடி நம்ம வீட்டுல வேலை செஞ்சவங்க கை தவறி உடைச்சிட்டாங்க. ஆனா சேர்மனுக்கு இந்த ஆர்ட் பீஸ்னா ரொம்ப பிடிக்குங்கறனால வேற ஒரு கலைஞரை வச்சு அதே மாதிரி ஒரு ப்ராடக்ட செஞ்சோம். ஒரிஜினலை விட இது பளிச்சுன்னு இருக்கு. ஆனா என்னைக்குனாலும் பொய் தான் உண்மைதாங்கவும் இவர் ஒருவேளை தன்னதான் சொல்றாருன்னு அவளுக்கு ஒரு மாதிரி பயம் பிடிக்க அவரா ஏமா உனக்கு இங்க வந்ததும் இந்த பானையை பத்தி கேட்கணும் தான் தோணுச்சா? உன்னோட அம்மா அப்பா தாத்தா அவங்களெல்லாம் பத்தி கேட்டுக்கொண்டு தோணலையாங்க? அவங்க எல்லாம் உண்மையிலேயே சொந்தக்காரங்களா இருந்ததுன்னு இவளுக்கு கேட்க தோணும். அதனால என்ன சொல்றதுன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்கவும் அதுக்குள்ள ஹீரோ இங்க வந்து வா உன்னோட ரூம் தயாரா இருக்கு உனக்கு கூட்டிட்டு போறேன்னு அவளை அங்க இருந்து கடத்த பார்க்க சென் தம்பி அங்க பாருங்களேன் அந்த போட்டோல இருக்கிற பொண்ணும் இந்த பொண்ணும் ஒண்ணுதானே ஆனா 2 பேருக்கும் ஃபேஸ் கட் வேற மாதிரி இருக்கு. இவனா கண்டுபிடிச்சிட்டாரோ அதுக்குன்னு அப்படிங்கிற மாதிரி திருன்னு முழிச்சிட்டு இருக்க. அவரை சிரிச்சிட்டு ஆனா பாரு உங்க அத்தை ஃபேஸும் இந்த பொண்ணு ஃபேஸும் ஒத்து போகுது வளர ஃபேஸ் கட் மாறி இருக்க மாட்டிருக்கு. சரி நீ ரூம் கூட்டிட்டு போங்க. அவனும் ஹீரோனை கூட்டிட்டு வந்து அவளோட ரூம் கை காட்ட யாருங்க அவரு ஏதோ எல்லாமே தெரிஞ்ச மாதிரியே பேசுறாருங்க. எங்க தாத்தா கூட 30 வருஷமா இருக்காரு. தாத்தாக்கு ரொம்ப நம்பிக்கையானவர். அவருக்கு மட்டும் நம்ம மேல சந்தேகம் வந்துச்சு இந்த ஆட்டமே கலைஞ்சு போயிடும் அதனால நீ அவர்கிட்ட கொஞ்சம் உஷாராவே இருந்துக்கோங்கிறான். அத்தை இவளுக்கு நான் அரேஞ்ச் பண்ணி கொடுத்த ரூம்ல எல்லா வசதியும் இருக்கா. இவ்வளவு அந்த ரூம்குள்ள போய் குதிக்கிறா ஆடுறா எல்லாத்தையும் திறந்து பாக்குறா. ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்கு தனக்குன்னு இப்போ இவ்வளவு பெரிய வீட்டுல ஒரு ரூம் இருக்குங்கிறது அவளால நினைச்சு கூட பார்க்க முடியல. அவ்வளவுக்குள்ள சந்தோஷமா இருக்கு. ஹீரோவும் ரூமுக்கு வெளியில நின்னுட்டு இருந்திருப்பான். அவ அப்படி குதிச்சு சந்தோஷப்படுறது அவனுக்குமே ஒரு மாதிரி ஹாப்பியா தான் இருக்கு. அப்ப உள்ள டமார்னு ஒரு சவுண்ட் கேட்கும் எதையும் போட்டு உடைச்சிட்டாலும்னு இவன் கதவை திறந்துட்டு போனா ஓவர் துடல அந்த ஹீரோயின் கீழே விழுந்து கிடக்குறா. ஏய் என்னாச்சு இவன் பதறி போய் அவ பக்கமா போகவும் திடீர்னு அவ்வளவு க்ளோஸ் அவனை பார்க்கவும் ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆயிடுதா. அதுல டக்குனு எழுந்திருக்கும் போது தலையை வச்சு அவன் மூக்க உடைச்சு விட்டுறா. அப்படி இவளே ஓடி போய் டிஷ்யூ பேப்பர் எடுத்துட்டு வந்து சாரி சாருங்க உனக்கு உதவி பண்ணலாம் நினைக்கும் போது பதிலடி எனக்கு தான் கிடைக்குதுங்க. அப்ப என்ன அன்லைக்குன்னு சொல்றீங்களா? என் தலையை வச்சு உங்க மூக்க உடைச்சிருந்தாலும் பாருங்க ரத்தம் எல்லாம் வரல அப்படின்னு அவனோட மூக்க தொடப்போக இவன் டக்குனு அவ கையை உதறி விட்டு இங்க பாரு நீ ஒண்ணு என்னோட உண்மையான கசின் எல்லாம் கிடையாது. நான் உன்னோட பாஸ் நீ என்னோட எம்ப்ளாயி அது புரிஞ்சு அதுக்கு தந்தாப்புல நடந்துக்கணும் அப்படின்ட்டு அவன் அங்க வந்து போகவும் என்னாச்சு ஏன் திடீர்னு இவ்வளவு கோவப்பட்டாரு? நல்லாதான் இருந்தாரு மூக்கதானே தொட போனா அதுக்கு இவருக்கு இவ்வளவு கோவம் வந்துச்சுன்னு. சரி என்னதான் இருந்தாலும் அவர் சம்பளம் கொடுக்குற முதலாளி நம்ம தொழிலாளி அதுபடிதான் நடக்கிற மாட்டிருக்குன்ட்டு இவ்வளவு பெரிய டிவியான ஆன் பண்ணி பார்த்தா அதுல பளிச்சுன்னு படம் எல்லாம் ஓட நம்ம ஊர் தியேட்டரை விட இந்த ஸ்கிரீன் குவாலிட்டி நல்லா இருக்கேன்னு கொஞ்ச நேரம் படம் எல்லாம் பார்த்துட்டு சரி நம்மளும் நாட்டு நடப்பு தெரிஞ்சுக்கலான்னு இவ செய்தியை வச்சா அதுல மாஸ்கோல கப்பு வின் பண்ணிருந்த சாய்சி ரிட்டர்ன் ஆயிட்டாளாட்டு இருக்கு. அவள பத்திரிக்கைக்காரங்களா சூழ்ந்திருக்காங்க. இந்த டிவில அவங்க இன்னுமே அழகா தெரியுறாங்களே. ஆனா பாவம் இந்த மாதிரி டிவில பாத்துட்டு இருக்க அவரோட எக்ஸ் லவர் தான் வருத்தமா இருப்பாரு. அப்படிங்கவும் எதுக்காப்ல ரூம்ல இருக்கிற நம்ம ஹீரோ அதான் சாய்சியோட எக்ஸ் லவர் அந்த வீடியோ தான் பாத்துட்டு இருக்கான். அவனுக்கு உண்மையிலேயே கஷ்டமா
தான் இருக்கு. அவ தன்னை விட்டுட்டு போனவ அப்படியே போயிட்டு வந்தா நினைச்சா அவ திரும்பி வரது ஏதோ ஒரு விதத்துல இவனுக்கு பாதிக்கிற மாதிரி இருக்கு. அதனால கொஞ்சம் அதுல இருந்து மனசை டைவர்ட் பண்ணணுங்கிறக்காக என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது அவனுக்கு ஹீரோனோட ஞாபகம் தான் வருது. ஏன்னா அந்த லூஸ் கூட இருந்தா அது பண்ற சேட்டையை பாக்குறதுக்கு டைம் சரியா இருக்கும்னு அவளோட ரூம் கால் பண்ணி, நான் எப்பவுமே பொதுவா என்னோட கம்பெனில சேர எம்ப்ளாயிஸ்க்குலாம் முதல் நாள் ட்ரீட் கொடுப்பேன், உனக்கு வரதுக்கு விருப்பமாங்க? ஐ ட்ரீட்டா வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் கிளம்பிடுறா. சின்ன ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்திருப்பாங்க. இவ்வளவு ரொம்ப பவ்யமா நீங்க தான் என்னோட பாஸ்ன்னு சொல்லிட்டீங்களே, இந்தாங்க நானே உங்களுக்கு சர்வ் பண்றேன்னு அவனுக்கு ட்ரிங்க்ஸ் எல்லாம் ஊத்தி கொடுக்க, உன்னோட கிளாஸ் எடு நானும் ஊத்துறேன், ஏன்னா நீ என்னோட எம்ப்ளாய் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஊத்துறான். தேங்க்ஸ் சார்ன்னு சொல்லிட்டு அவளும் குடிச்சுக்கிறா. ஏய் புது புது அளவா குடிங்க, அதெல்லாம் தெரியும் தெரியும், நீங்க தான் சொன்னீங்களா நான் உங்களோட எம்ப்ளாயின்னு, அப்படியே இதுக்கு எம்எல்ஏ அக்கறை காட்டுறீங்கன்னு அவ தட்டுல இருக்கலாம் எடுத்து சாப்பிட. அங்க பக்கத்து டேபிள்ல இந்த மாதிரி சாய்ஸி கப் வின் பண்ணிட்டு வந்ததை பத்தி தான் ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. உடனே நம்ம ஹீரோயின் ஆர்வமா, சார் உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, நேஷனல் ஸ்போர்ட்ஸ் ஸ்டார் சாய்ஸி நம்ம லீஜுவோட நல்ல ஃப்ரெண்ட பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டாங்களாமா. என்னதான் லீஜுவோட ஃப்ரெண்டு நல்லவனா இருந்தாலும் அவ்வளவு பெரிய பியூட்டியை ஹோல்ட் பண்ணி வச்சுக்கோன்னா அதுக்குன்னு தனியா ஒரு கரிஸ்மா தேவைப்படும். அது அந்த ஆள் கிட்ட இருந்திருக்காது இருக்கு. இப்ப இவங்க வேற கப்பெல்லாம் ஜெயிச்சிட்டு ரிட்டர்ன் ஆயிட்டாங்களா. டெய்லியும் டிவில இவங்களை பார்க்கும் போதெல்லாம் அவங்க லவருக்கு என்னை விட்டுட்டு போனல நீ எல்லாம் கப்பே ஜெயிக்க கூடாதுன்னு தின தினம் டிவியை பார்த்து சபிச்சிட்டு இருந்திருப்பாரு. ஆனா இப்ப பாருங்க அவங்க கப்போட வந்து இறங்கவும் வயிற்றுச்சலா இருக்கும்ல அந்த ஆளுக்கு. அப்படிதானே சாருங்க? ஏமா எல்லாரும் ஒன்ன மாதிரிதான் இருப்பாங்க நினைச்சியா? ஆமா, இவ்வளவு அழகான பொண்ணெல்லாம் என்னை விட்டுட்டு போனா, எக்ஸாம்பிளுக்கு அந்த பொண்ணு உங்களே விட்டுட்டு போயிடுச்சுன்னா வைங்க, உங்களால நிம்மதியா ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து குடிக்க முடியுமா? ஆசையா ஒரு வாய் சாப்பாடையாச்சும் முழுங்க முடியுமா? முடியாது. அந்த அளவுக்கு நேஷனல் பியூட்டியை தவற விட்டுட்டோமேனு மனசு துடிக்கும். அப்படிங்கவும் எனக்கு அப்படி எல்லாம் துடிக்காதுன்னு இவன் உடனே அவளுக்கு ப்ரூவ் பண்ற விதமா அவசர அவசரமா தண்ணி எடுத்து குடிக்கிறான். பிளேட்ல இருந்து சாப்பாடு எல்லாம் எடுத்து முழுங்குறானா. எதுக்கு சார், எதுக்கு நீங்க இப்ப ரொம்ப உணர்ச்சி வசப்படுறீங்க? ஹீரோக்கா இந்த குட்டி பீசஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு வந்தது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்ப தான் புரியுது. அப்ப பார்த்து ஹீரோக்கு ஒரு புது நம்பர்ல இருந்து கால் வரவும் அந்த பக்கம் சாய்ஸி தான் பேசுறா. நீங்க சொன்ன மாதிரியே நான் கப் வின் பண்ணிட்டேன், உங்களுக்கு நீங்க பண்ணி கொடுத்த சத்திய ஞாபகம் இருக்கான்னு கேட்க, இல்ல நான் மறந்துட்டேன்னு சொல்லிட்டு இவன் டக்குன்னு காலை கட் பண்ணிடுறான். என்னமோ தெரியல. அதுக்கப்புறம் அவனுக்கு நிம்மதியா சாப்பிட கூட முடியல. சரி நீ சாப்பிட்டு நான் கார்ல வெயிட் பண்றேன்னு முன்னாடி போயிடறானா. என்னாச்சு இவருக்கு இவ்வளவு ஆர்டர் பண்ணிட்டு டக்குன்னு எழுந்து போயிட்டாரு. சரி அவர் போனா போட்டு நம்ம சாப்பிடலான்னு அவசர அவசரமா எடுத்து சாப்பிட்டுட்டு வந்து கார்ல வந்து அவன் பக்கத்துல உட்காந்துக்க அவனா மூஞ்சி தூக்கி வச்சுட்டே இருக்கான். இதுல வேற விடாப்படியா அவனுக்கு போன் கால் வந்துட்டே இருக்கு. பாருங்க, நான்லாம் ஒருத்தரோட கால் அட்டென்ட் பண்றதுக்கு விருப்பப்படலைன்னா போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவேன். இப்படி ஆன் பண்ணி வச்சுட்டு எவ்வளவு தூரம் அவங்க தன்னை தேடுறாங்க அப்படிங்கிற அளவுக்கு அவங்கள வெயிட் பண்ண வைக்க மாட்டாங்க. ஹீரோவா அவளை ஒரு மாதிரி பார்த்துட்டு டிரைவர் கிட்ட ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு காரை விட சொல்றான். அங்க போனதும் நீ உள்ளே ஏறி எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்குன்னு அந்த ரெஸ்டாரண்டோட 26th ஃப்ளோருக்கு போறான். அங்க சாய்ஸி இவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. எனக்கு தெரியும் நீங்க எப்படியும் நீங்க பண்ணி கொடுத்த ப்ராமிஸை மறந்திருக்க மாட்டீங்கன்னு. ஆமா நான் மறக்கலதான் அப்படின்ட்டு வாழ்த்துக்கள் சாய்ஸின்னு உடனே எழுந்திருக்க போக ஹீரோவும் சாய்ஸி லவ் பண்ணிட்டு இருக்கும் போது அவளுக்கு டென்னிஸ்னா ரொம்ப பிடிக்கும்னு அவனுக்கு தெரியும். சோ இந்த இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட்ல ஜெயிக்கிறதா அவளோட ஒரே எய்மா இருந்துச்சு. அப்படி அவ ஜெயிச்சுட்டு வரும்போது இங்க வச்சு அவளுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு அவன் முடிவு பண்ணி இருந்திருப்பான். மேபி அவளை ப்ரொபோஸ் பண்ணலான்னு கூட நினைச்சிருந்திருப்பான் இருக்கு. இப்ப ரெண்டு பேரும் ஆசைப்படி அவ ஜெயிச்சுட்டும் வந்துட்டா. ஆனா அவன் வெறும் வாழ்த்துக்கள் மட்டும் சொல்லவும், சென் நான் வெறும் வாழ்த்துக்களை மட்டும் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கல, இங்க வந்ததுக்கு அப்புறமா நிறைய பேர் அது எனக்கு சொல்லிட்டாங்க, நான் உங்கள்கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறது வேற, அது என்னன்னு உங்களுக்கு தெரியும்லங்க. சாரி இவ்வளவுதான் என்னால என்னோட சத்தியத்தை காப்பாற்ற முடியும்ட்டு அவளை கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணிட்டு இவன் லிஃப்ட்ல ஏறவும் அவளும் பின்னாடி ஏறிகிறா. சென் நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணது பெரிய தப்பு தான், அதுக்கான பனிஷ்மெண்டா தான் நான் இத்தனை நாள் உங்களை கான்டாக்ட் பண்ணாம இருந்தேன். எப்படி நான் உங்களை திரும்ப சந்திக்கிறது காதல் அடையிறதுன்னு யோசிச்சு நான் எவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ணேன்னு தெரியுமா? உன்ன மாதிரியே தான் நானும் இந்த 2 வருஷமா ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தேன், எப்படி உன்னை மறக்கிறதுன்னு. இங்க பாரு சாய்ஸி, நீ என்ன வேண்டான்னு சொல்லிட்டு போல விட்டுட்டு போயிட்ட. சோ அப்பவே எல்லாமே முடிஞ்சிருச்சுங்கிறான். இங்க காருக்குள்ள வெயிட் பண்ணிட்டு இருந்த ஹீரோயினா என்ன மட்டுமா அந்த பக்கத்துல இருக்கிற சின்ன ரெஸ்டாரண்ட் கூட்டிட்டு போயிட்டு இவர் இவ்வளவு பெரிய ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிட போறாரு, அதனால தான் பாதியில சாப்பிட்டுட்டு இருந்தப்ப கூட எழுந்து போயிட்டாரு. அப்படி இவர் எங்க என்ன ஆர்டர் பண்ணி இருந்திருப்பாருன்னு இவ்வளவு லிஃப்ட்ல போலான்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பா. கரெக்டா லிஃப்ட்டுக்கு அது ஓபன் ஆகும். ஹீரோயின் உள்ள போலான்னு நினைச்சா ஹீரோ போக விடாம சாய்ஸி அவனை டைட்டா ஹக் பண்ணி இருந்திருப்பா. அதை பார்த்து அதிர்ச்சியில ஹீரோயின் தெரிச்சு ஓட ஆரம்பிச்சிடுறா. ஆனா ஹீரோ இவ்வளவு லைட்டா நோட் பண்ணிட்டான். இப்ப தன ஹக் பண்ணிட்டு இருக்கவள விளக்கி நிப்பாட்டி, சாய்ஸி உனக்குன்னு ஒரு தரம் இருக்கு, அதை நீயே குறைச்சுக்காதங்க. சரி இதுக்கு மேல நானும் உங்களை முத நாளே ரொம்ப தொந்தரவு பண்ண விரும்பல, நான் இன்னைக்கு கொஞ்ச நாள் இங்க தான் இருக்க போறேன், கண்டிப்பா நீங்க என்னோட மனசை புரிஞ்சுக்குவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு அவ அங்க வந்து போகவும் ஹீரோ அப்படியே ஹீரோயின் மறைஞ்சு நிக்கிற பக்கமா வந்து, ஏ பள்ளி அங்க சோத்துல என்ன பண்ணிட்டு இருக்கங்க? சார் நான் எதுவும் பாக்கலங்கிறான். நீ எல்லாத்தையும் பாத்துட்டு எனக்கு தெரியும் வா போலாங்கிறான். வீட்டுக்கும் வந்துடுறாங்களா. அது வரைக்கும் 2 பேரும் அமைதியா தான் இருந்திருப்பாங்க. ஹீரோயின் அவளோட ரூமுக்கு போறதுக்கு முன்னாடி, சார் நேஷனல் பியூட்டிக்கு இன்னும் உங்க மேல காதல் இருக்காட்டு இருக்கு, நீங்க ஏன் வெறப்பா இருக்கீங்க, டக்குன்னு அவங்களை அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியதானங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல நீ என்னோட எம்ப்ளாயி, என்னோட பர்சனல் ரிலேஷன்ஷிப்ல எல்லாம் நீ இன்வால்வ் ஆகாத அப்படிங்கவும், நல்லது சொன்னா யாருக்கு தான் புரியுது. இவர் ஸ்கிரீனை பார்க்கும் போதெல்லாம் வருத்தப்பட்டு இருந்ததா இவர் ஃப்ரெண்டு சொன்னாரு. அதனால சரி நம்ம சேர்த்து வைக்கலான்னு பார்த்தா இவர் இப்படி மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருக்காரு. மத்த நேரத்துல எல்லாம் இந்த சென்சார் நல்லா தான் இருக்காரு, காதல் விஷயத்துல இவர் கொஞ்சம் பூஜ்யம் தான் நட்டுருக்கு, எதுவுமே தெரியல, அதனாலதான் அந்த பொண்ணு விட்டுட்டு போயிருந்திருக்கோன்னு இவன் நடந்து எதுவும் தெரியாம ஹீரோ திட்டிட்டு இருக்கா. சரி நம்ம ரெஃப்ரெஷ் ஆயிட்டு தூங்கலாம்னு சொல்லிட்டு பாத்ரூம் ஓபன் பண்றாளா. இந்த ரூமுக்கு வந்ததுல இருந்து இப்பதான் பாத்ரூம் முத முறையா ஓபன் பண்றா. இவளுக்கு ஃபர்ஸ்ட் டேங்கிறனால அத்தை சில அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. இவ ஓவர் எக்ஸைட்மெண்ட்ல ஒரு டவலை கட்டிட்டு வந்துட்டு நானும் நேஷனல் பியூட்டிக்கு கொஞ்சமும் குறைஞ்சவே கிடையாதுன்னு வளைச்சு நெளிச்சு
செக்ஸியா போட்டோக்கு போஸ் குடுக்கிற மாதிரி அவளே கற்பனை பண்ணிக்கிறா. குளிக்கிறதுக்கு நுரையெல்லாம் வர வச்சு அதெல்லாம் ஊதி விட்டு ஏதோ சோப்பு ஷாம்புக்கு ஆடு குடுக்கற மாதிரியே பண்ணிட்டு இருக்கா. இவ தன்னை மறந்து பண்ணிட்டு இருக்கிற கூத்துல தெரியாதனமா சோப்பு நுரையில காலை வச்சு வலிக்கி விழுந்துடுறா. அதுவும் விழுகவும் சென்சாரி என்ன காப்பாத்துங்கன்னு கத்திட்டு விழுக அந்த பக்கம் ஹீரோவும் ரூம்ல இன்னும் தூங்காம தான் இருந்திருப்பான். என்ன இந்த லூசு கத்துதுன்னு சொல்லிட்டு அவசரமா ரூம் கதை ஓபன் பண்ணா அங்க அவளை காணும். எங்க போனா ரூம்குள்ள இல்லையா, அப்ப பாத்ரூம் கிட்ட இருப்பாளன்னு அங்க போயிட்டு என்னாச்சு அப்படின்னு கேட்கவும் ஏதோ ஒரு பதட்டத்துல அவ ஹீரோவை கூப்பிட்டு இருந்திருப்பா. ஆனா இப்ப உள்ள இருக்கிற பொசிஷன் என்னன்னா இவ வலிக்கு விழுந்ததுல டவல்லாம் வேற கலண்டு விழுந்திருக்குமா. அதனால தயவு செஞ்சு வந்துடாதீங்கன்னு அவ முணங்கிட்டு இருக்க. அவ முணங்குற சவுண்ட் கேட்கவும் என்னமோ ஏதோ நினைச்சிட்டு இவன் படார்னு பாத்ரூம் கதவையும் உடைச்சிடுறான். அங்க அந்த கோலத்துல பாக்கவும் அவளுக்கு மூச்சே நின்னு போயிடுது. இவனும் டக்குன்னு கதவை சாத்திட்டு தலையில கை வச்சுக்கிறான். அப்புறம் நிதானமாவே ஜூரி நான் உன்னை பாத்துட்டு அதே பொசிஷன்ல இரு, இத வந்துறேன்னு சொல்லிட்டு அவசரமா ஒரு பெட்ஷீட் எடுத்துட்டு நான் பாத்ரூம் லைட் ஆஃப் பண்ணிட்டேன்னு உள்ள புகுந்து அவளை ஒரு துணில் சுத்தி இவன் மடமடன்னு ஸ்டெப்ஸ் இறங்கும் போதே அத்தன்னு கூப்பிட்டு ஜூரி பாத்ரூம்குள்ள வலிக்கி விழுந்துட்டா, நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு அவளுக்கு ட்ரெஸ் அனுப்பிச்சு வைங்க, இதை வந்துறேன்ட்டு இவன் ஆள அவளை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திறான். கொஞ்ச நேரத்துல இவளுக்கு பின்னாடியே ட்ரெஸ்ஸும் வந்திருக்கும். இவ சடார்னு கீழே விழுந்ததுல கழுத்து சுலுக்கி இருந்திருக்கும். ஒரு பேண்டேஜ் போட்டு விட்டு இருக்காங்க. அவளுக்கு அப்படியே அந்த வார்டுக்குள்ள இருந்து வரவுமே ஹீரோ பார்க்கவே சங்கட்டமா இருக்கு. அவனா ரொம்ப சாதாரணமா வா போலான்னு கார்ல கூட்டிட்டு வந்துட்டு இருக்கான். இவ்வளவு அவன் மூஞ்சியை கூட பார்க்க சங்கடப்பட்டு ஒரு பக்கமா திரும்பி உட்காந்துட்டு இருக்கா. வீடும் வரப்போதான் நீ தனியா மேனேஜ் பண்ணி இறங்கிட்டு வரலாங்க. பண்ணிக்குவேன் சார். அப்புறம் நீங்க என்ன அப்ப முழுசா பாத்துட்டீங்க தானே அப்படின்னு கேட்கவும் ஆமா பாத்துட்டேன், இருந்தாலும் நீ அதை பெருசா எடுத்துக்காதான்னு சொல்லிட்டு அவன் கார்ல இருந்து இறங்கவும் என்னது பாத்துட்டேன்னு சொல்லிட்டு சாதாரணமா போறாருன்னு இவ பின்னாடியே ஓடி வந்து உங்களுக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா, நான் பாத்துட்டீங்களான்னு கேட்டு ஏன் பாத்துட்டேன்னு சொல்றீங்க, பாக்கல சரியா பாக்கல அப்படின்னு ஏதாச்சும் ஒண்ணு சொல்ல வேண்டியதானே, எப்படி பார்த்ததை பாக்கலன்னு சொல்ல முடியும், அந்த மாதிரி போய் சொல்றதுக்குலாம் எனக்கு வராது. ஐயோ சார் என் கூட இத்தனை நாளா இருக்கீங்க, நான் எத்தனை போய் சொல்றேன் மத்தவங்களை நம்ப வைக்கிறதுக்காக, அந்த மாதிரி என்னோட மன ஆறுதலுக்காக நீங்க ஒரு போய் சொல்லி இருந்திருக்கலாம்ல. ஜூரி நான் பாத்துட்டேங்கிறத நீயும் பார்த்தல, அப்புறம் எப்படி நான் போய் சொல்ல முடியும், அப்படி நான் சொன்னாலும் அது தப்பா தானே தெரியுங்க. ஓ என்ன தப்பா தெரியும், உங்களுக்கு சாய்ஸிய தெரிஞ்சிருந்தும் தெரியலங்கிற மாதிரியே என் கூட அப்படி நாடகம் நடிச்சீங்க, அப்போ உங்க கேர்ள் ஃபிரெண்ட் நான் மட்டும் உங்களுக்கு ஒசத்தி, நானா மட்டும் உங்களுக்கு இலக்காரமா அப்படின்னு கேட்கவும் நீ எதுக்கு இப்ப அவளை பத்தி பேசுற, ஆமா நீங்க என்ன முழுசா பாத்துட்டு ஒண்ணுமே நடக்காத மாதிரி போறீங்க, சின்ன பொண்ணா இருந்தாலும் நானும் பொண்ணுதான், எனக்கும் ஃபீலிங்ஸ்லாம் இருக்கு, ஐயே இவளோட ஒரே நச்சா இருக்கு, நீ ஒரு மாதிரி கோபத்தோட அவ பக்கத்துல போகும். அவ பயந்தராளா, இவன் உடனே திடீர்னு நடையெல்லாம் ஸ்லோ பண்ணிட்டு சிரிக்க ஆரம்பிச்சிடறான். ஏன்னாச்சு இவர் திடீர்னு சிரிக்கிறாருங்கிற மாதிரி அவ அப்படியே பின் வாங்கிட்டே போய் அங்க உள்ள செவுத்துல மோதி நின்னுக்கவும் ஆமா நீ சொன்ன மாதிரி உன்னை அப்படி பார்த்ததுக்கு அப்புறமா தான் எனக்கு நீயும் ஒரு பொண்ணுன்னு ஃபீல் ஆகுது, எனக்கு என்னமோ அந்த காட்சியை மறக்கவே முடியாதுன்னு தோணுது அப்படின்னு ரொமான்டிக்கா பேச இவன் பேசுற ரொம்ப வெளிப்படையா இருந்தாலும் அதுல கேக்குறக்கு அவளுக்கு அப்படியே வயிற்றுக்குள்ள பட்டாம்பூச்சி எல்லாம் பறக்கிற மாதிரி இருக்கு. ஆனா அவனா டக்குன்னு அவன் மண்டையில் தேடிட்டு லூசு எப்படி உன்னை விட நல்லா நடிச்சேனா, இப்பவும் சொல்றேன் நான் உன்னை பார்த்ததான், ஆனா அதை நான் அப்பவே மறந்துட்டேன், நீ தேவையில்லாதெல்லாம் யோசிக்காம ஃப்ரீயா உள்ள வாங்க. ஹீரோயினுக்கா என்னது பாத்துட்டானாமா மறந்துட்டானாமா, என்ன சொல்றான் இவன், இப்ப கூட அவன் என்ன ஒரு பொண்ணாவே பாக்கலையே அப்படிங்கிற மாதிரி இவளுக்கு ஒரு மாதிரி எரிச்சலா தான் இருக்கு. ஆனா ரூம் வந்ததுக்கு அப்புறமா யோசிச்சு பார்த்தா ஆமால அவர் பாக்கலின்னு சொல்லியிருந்தாலும் நான் நம்பி இருக்க மாட்டேன், அதுக்கும் சேர்த்து ஏதாச்சும் திட்டி இருந்திருப்பேன், என்ன பார்த்தது அவர் மறந்த மாதிரி அவர் பார்த்தது நானும் மறந்துடணுமோ, அதை எப்படி மறக்க முடியும், அதுல இந்த சோத்து கிட்ட எல்லாம் வச்சு இந்த டயலாக் எல்லாம் பேசினாரு, இந்த விஷயத்தை எப்படி மறக்கணும் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமான்னு இவள் லூஸ் தரமா எதையோ பேசி புலம்பிட்டு இருக்க பார்த்தா நம்ம ஹீரோயின் ரொம்பவே அதிர்ச்சிக்குள்ளா இருக்கான்னு தான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் காலையில ஹீரோயின் கால் பண்ணி இன்னில நீ தாத்தா கவனிச்சுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போங்கிறான். கரெக்ட் தான், நான் இங்க எதுக்கு வந்தனோ அதுலதான் நான் தெளிவா இருக்கணும், தேவையில்லாதெல்லாம் யோசிச்சு நானே குழப்பிக்க கூடாதுன்னு இவளும் தாத்தாவை பாக்குறதுக்காக போயிடுறா. அப்புறம் தான் நம்ம ஹீரோயினோட கரெக்ட் நமக்கே தெரியும்ல, தாத்தா கிட்ட பேத்தியா தான் நடிக்கிறா, ஆனா அவ காட்டுற அன்பு அவரை சந்தோஷப்படுத்தணும் இவ செய்யற செய்கைகள்லாம் அவ்வளவு உண்மையா இருக்கு. சோ இந்த புது பேத்தியா அவருக்குமே ரொம்பவே பிடிச்சி போயிடுது. அவ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண இவரோட ஆரோக்கியமே நல்லா ஆயிடுது. டாக்டருமே இனி சேர்மன் ஹாஸ்பிட்டலே இருக்கணும்னு அவசியம் இல்ல, அவரை நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாங்கிறாங்க. இவ தாத்தாவை கவனிச்சுக்க ஆரம்பிச்சும் ஒரு மாசம் கிட்ட ஆயிடுது. அதனால ஹீரோ வந்துட்டு ஜூரி உண்மையிலேயே இந்த ஒரு மாசம் நீ ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க, என்ன தாத்தா மேல எவ்வளவு பாசம் நடந்துகிட்டு இவர் என்ன நடிச்சேங்கிறாரு அப்படின்னாலும் அதுதானே உண்மை அப்படின்னு சொல்லிட்டு ஆமாமா நான் நல்லா நடிச்சேன்ல, எனக்கு சம்பளம் போட்டு விட்டுட்டீங்களாங்க, நீ சாப்பிடுறது எங்க வீட்டுல தூங்குறது எங்க குடும்ப கவனிப்புல நீ அனுபவிக்கிற சலுகை எல்லாம் கழிச்சிட்டு உனக்குன்னு நான் என்ன சம்பளம் கொடுக்கறதா சொன்னனோ அதை உன் அக்கௌண்ட்ல போட்டு விட்டேன், இன்னைக்கு நீ லீவ் கூட எடுத்துக்கோங்க, சம்பளம் பிளஸ் லீவா, இன்னைக்கு ஃபுல்லா நான் என் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து சியோல சுத்தி பார்க்க போறேங்க. சியோல அப்படி என்ன பார்க்க போறேன், சியோலோட டாலஸ்ட் பில்டிங், ஓ ஸ்கை டவரா, ஸ்கை டவர் பில்டிங் இல்ல 63 பில்டிங், அது 10 வருஷத்துக்கு முன்னாடி தான் டாலஸ்ட் பில்டிங், இப்ப ஸ்கை டவர் தான் டாலஸ்ட் பில்டிங்னு சொல்லவும் அதெல்லாம் எனக்கு தெரியாது, என் மைண்ட்ல 63 பில்டிங் தான் டாலஸ்ட் பில்டிங், நான் அதை தான் போய் பாப்பேங்கிறா. ஹீரோனுக்கு பெருசா சியோல பத்தின ஐடியா கிடையாது, அவங்க அப்பா சொன்ன கதைகளை வச்சு அவன் நினைச்சிட்டு இருக்கிறது 63 பில்டிங் தான் டாலஸ்ட்னு. ஹீரோவா சிரிச்சிட்டு நீ இன்னும் ரொம்ப அவுடேட்டடா இருக்குன்னு சொல்லிட்டு போறான். ஐயா இவரே அங்கிள் மாதிரி இருக்காரு, இவர் என்ன சொல்ல வந்துட்டாரான்னு ஹீரோன் அவ ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி சியோல சுத்தி பார்க்க ஆரம்பிச்சிடுறா. அவங்க பர்ச்சேஸ்க்காக ஒரு மார்க்கெட் போறாங்க. அங்க இப்ப ரொம்ப பாப்புலரா வித்திட்டு இருக்குது சாய்சி எப்பவும் கழுத்துல போட்டுட்டு இருக்கிற கீ சிம்பிள் செயின். நேகாவும் ரொம்ப ஆசையா அதை வாங்கிக்கிறா. ஜூரி உனக்கு ஒரு பீஸ் வேணுமான்னு கேட்க இல்ல எனக்கு வேண்டாங்கவும் இதான்ப்பா சாய்சி போட்டிருக்க செயின், அவங்க லவ்வர் பிரசன்ட் பண்ணதா ஒரு செய்தி கூட இருக்கு தெரியுமா, ஓஹோ
அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் அந்த செயினை பார்த்துட்டு அப்போ அவர் தான் இந்த செயின் அவங்களுக்கு வாங்கி கொடுத்திருப்பாரோ, என்னதான் இருந்தாலும் இது டூப்ளிகேட், அதுதான் ஒரிஜினல்ங்கிறா. சரி வா, எனக்கு எவ்வளவு சம்பளம் போட்டிருக்காங்கன்னு போய் பாக்கலாங்கும் போது இவ அடிக்கடி பந்தாவா ட்ரெஸ் பண்ணிட்டு போறதெல்லாம் பார்த்த நேக்கா பெரிய அமௌண்டா அக்கௌண்ட்ல வந்திருக்குன்னு பார்த்தா அப்படி ஒரு அதிர்ச்சி. ஏன்னா கம்மியா தான் சம்பளம் போட்டு விட்டு இருக்கான். அடப்பாவி என்ன ஏமாத்திட்டானா அப்படின்னு சொல்லிட்டு இவ பேங்க் பாஸ்புக்கோட ஹீரோ தேடி வந்துட்டு இருக்கா. இந்த பக்கம் சாய் சேம் வேணும்னே ஹீரோட ஹோட்டல்ல தான் வந்து ஸ்டே பண்ணிருக்கா. அது போக அவ வின் பண்ணிட்டு வந்ததுக்காக ஒரு பிரஸ் மீட் அரேஞ்ச் பண்ணியிருந்திருப்பாங்க. செக்ரட்டரி ஹீரோ கிட்ட வந்து சாய்சி மேடம் இந்த ஹோட்டல்ல தான் தங்கி இருக்காங்க, அவங்க ஒரு இன்டர்நேஷனல் பிளேயர், அவங்கள கௌரவிக்கிற வகையில ஹோட்டலோட டைரக்டர் நீங்க தான் பர்சனலா வரவேற்கணும், உங்களால முடியலங்க. அவனும் சரி நான் பாத்துக்கிறேன்ட்டு அந்த பத்திரிகையாளர் சந்திப்புக்கு போறான். அவகிட்ட நிறைய கேள்வி கேட்கறாங்க. எல்லாத்துக்கும் அவ பதில் சொல்றதெல்லாம் இவனும் பொறுமையா நின்னு பாக்குறான். ஏதோ ஒரு காரணத்தினால இவனுக்கு அவ மேல கோவம் இருக்கு. ஆனா கம்ப்ளீட்டா அவளை வெறுத்து ஒதுக்கல. அதுக்காக அவ கூட சேர்றதுக்கும் அவனுக்கு மனசு ஒத்துக்கல. இப்ப வேற ஒரு ரிப்போர்ட்டர் அவகிட்ட உங்க கழுத்துல போட்டிருக்க செயின் ரொம்ப ஸ்பெஷலா இருக்கு, நீங்க ஒவ்வொரு முறையும் கோல் போடும் போதெல்லாம் அந்த செயினை கிஸ் பண்றீங்களேன்னு கேட்க, ஆமா இது என்னோட சக்சஸ்க்கான கீ மட்டும் கிடையாது, இந்த கீயை வச்சுதான் நான் ஒருத்தரோட மனசு ஓபன் பண்ண போறங்கவும். அவ்வளவு நேரம் அந்த பேட்டியை கேட்டுட்டு இருந்த ஹீரோ அது முடியாதுங்கிற மாதிரி அங்கிருந்து நகர்ந்து போகவும், பேட்டி முடியவும் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் ஹீரோ சாய்சி 3 பேரும் நார்மலா உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. அப்ப திடீர்னு அவனுக்கு ஹீரோயின் கிட்ட இருந்து கால் வரவும், சாரி எனக்கு வேற ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்கு, நீங்க கண்டினியூ பண்ணுங்கன்னு அவன் அங்க இருந்து கிளம்பிடுறானா. அதுவே ஒரு மாதிரி சாய்சிக்கு மூஞ்சில அடிச்ச மாதிரி இருக்கு. ஹீரோயின் எதுக்கு கால் பண்ணிருப்பானா, அவ சம்பள விஷயமா பேசுறதுக்காக தான். இப்ப நேரா ஹோட்டலுக்கே அவனை தேடி வந்துட்டா. வந்ததும் என்ன ஏமாத்துறீங்களாங்க, நான் தான் சொன்னேன்ல எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி உனக்குன்னு சேர வேண்டிய அமௌண்ட் தான் போட்டிருக்கேன், அப்ப இவ்வளவுதான் என் சம்பளமான்னு கேட்க, அவ்வளவுதான் நம்மளோட ஃபைனல் டீல் முடியும் போதுதான் நான் முன்ன சொன்ன செட்டில்மெண்ட் எல்லாம் பண்ணுவேன், இல்ல இப்பயே உனக்கு அதிக சம்பளம் எல்லாம் வேணும்னா செட்டில்மெண்ட்ல அதெல்லாம் குறைச்சிருவாங்கவும், இல்ல எனக்கு இந்த அமௌண்டே போதும், அதுல இதுலயும் கை வச்சிடாதீங்க, காட் பிளஸ் யூ சார் அப்படிங்க. சரி 63 ஃப்ளோர் பில்டிங்க பாத்துட்டு வந்துட்டியாங்க, அதுக்குதான் என் ஃப்ரெண்டு கூட போயிட்டு இருந்தா அந்த சமயத்துல சம்பளத்தை பார்க்கவும் தான் அதிர்ச்சியா இங்க வந்துட்டேன், சரி சந்தேகம் திந்திருச்சுல கிளம்புங்கவும், இதோ கிளம்பிட்டேங்கிற மாதிரி அவ எழுந்திரிக்க போக, அப்ப சாய்சி அங்க வந்து ஏதோ இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்கதா சொன்னீங்க, அது இதுதானா, யார் இந்த பொண்ணுங்கிறா, எங்க தன்னால இவங்க 2 பேத்துக்குள்ள எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக இவ அவசரமா எழுந்துச்சு நான் அவரோட கசின்ங்கிறா. சரி அப்ப உங்க கசினை கண்டுபிடிச்சிட்டீங்களா, இது அந்த பொண்ணா அப்படின்னு, உன் பேர் என்னன்னு கேட்க, நான் ஜூரி, சரி நீங்க 2 பேர் பேசுங்க நான் கிளம்புறேன்னு சொல்லி ஹீரோயின் திரும்பும் போது அவ பேக்ல இருந்து ஒரு செயின் கீழே விழுந்துருது. அவ ஃப்ரெண்டு வாங்கின செயின் தான் இவ கிட்ட இருந்து இருக்க மாட்டிருக்கு. இப்ப கீழே விழுகவும் சாய்சி அதை எடுத்து பாக்குறா, இது என்னோட செயின் ஆச்சு அப்படிங்கவும், ஐயா இது உங்க செயின் கிடையாது, இது மார்க்கெட்ல வித்துட்டு இருந்த போலி செயினுங்க. என்னது, நான் போட்டிருக்க இந்த செயினோட மதிப்பு என்னன்னு தெரியுமா, அதுக்குன்னு ஒரு அர்த்தம் இருக்கு, இது எப்படி போலியா மார்க்கெட்ல விக்கலாம், இது ரொம்ப தப்புங்கிற மாதிரி அவ கோபப்படவும் ஹீரோவா, எனக்கு தெரிஞ்சு நீ போட்டிருக்கிற அந்த செயினுக்கும் இந்த செயினுக்கும் எந்த வித்தியாசமும் இல்ல, வாஜூரி நம்ம கிளம்பலான்னு ஹீரோயினை மட்டுமா அங்க வந்து கூட்டிட்டு போயிடறானா. அவன் அப்படி சொல்லவும் மொத்தமா சாய்சியோட மனசு உடஞ்சு போயிடுது. ஏன்னா அந்த செயினுக்கு அவ எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்கிறத நம்ம ஆரம்பத்துல இருந்தே பார்த்துருந்துருக்கோம். அப்ப எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சா, இனிமே செயின் நம்மளுக்கு திரும்பி கிடைக்கவே மாட்டாரான்னு அவ ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பிச்சாரா. ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸ் எல்லாம் ட்ரிங்க்ஸ் பண்றதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்காது, மிஞ்சி அளவுக்கு அதிகமா குடிக்கவும் மேனேஜரும் அவளை தடுக்க பாக்குறாங்க. ஆனா அவ கேட்க மாட்டேங்கிறா. இங்க கார்ல ஹீரோயினும் ஹீரோ வந்துட்டு இருப்பாங்களா, அவன் ஒரு மாதிரி மூட் ஆஃப்ல இருக்கவும் இவன் முந்திரி கொடுத்தனமா, சார் எனக்கு முதல்ல சம்பளம் எல்லாம் போட்டு கொடுத்துருக்கீங்கல்ல, உங்களுக்கு நான் எதுவும் ட்ரீட் கொடுக்கட்டுமாங்க. அவனா சந்தேகமா, நீ ட்ரீட் கொடுக்குறியா, ஆமா சரி வா ஸ்கை டவர் பில்டிங்ல போய் சாப்பிடலாங்கவும், எதுக்கு அவ்வளவு பெரிய பில்டிங் போனா, அங்க போனா நிறைய செலவாகுமேங்க, நீ தானே ட்ரீட் கொடுக்கதா சொன்ன, அப்ப வா போலான்னு ஸ்கை டவர் கிட்ட கூட்டு வந்துடுறான். சார் சார் வாங்க பக்கத்துல ஏதாச்சும் ஒரு சின்ன கடை கூட்டிட்டு போறேனேங்க, இல்ல எனக்கு இங்கதான் சாப்பிடணுங்கிறான். சரி இந்த ஆள் மூஞ்சி எப்படி இருந்தா என்னன்னு நம்ம விட்டு இருந்திருக்கணும், இவனுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம்னு நினைச்சதுக்கு இவன் நம்மளுக்கு செலவு இழுத்து விட்டானேன்னு. அந்த பில்டிங்குள்ளனால என்ன ஸ்பெஷலா டிக்கெட் எல்லாம் வேற வாங்கணும் மாட்டு இருக்கு, அதனால இவ 2 டிக்கெட்டையும் வாங்கிட்டு வந்துட்டு, நான் தான் இந்த டிக்கெட் வாங்கிட்டேன்ல, சாப்பிட்டதுக்கு அப்புறமா வேண்டாம் பில்ல நீங்க பே பண்ணிடுறீங்களாங்க. இவ இப்படி ரொம்ப புலம்பவும் அவனும் சரி பே பண்ணிடுறேன் வா போலான்னு அந்த பில்டிங்ல பாப்பாங்க. அதுக்குன்னு அவனுக்கு சாய்சியோட மேனேஜர் கிட்ட இருந்து கால், சார் மேடம் வேற ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணிருக்காங்க, வெளியில என்னமோ பத்திரிக்காரங்களா கலைஞ்சு போகாம இருக்காங்க, அவங்க முன்னாடி இவங்க இப்படி போனாங்கன்னா அது பேச்சு பொருள் ஆயிடும், நீங்க எதுவும் எங்களுக்கு உதவி பண்ண முடியுமாங்க. சரி வரேன்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கிற ஹீரோயின் கிட்ட, நீ இங்கே இரு நான் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன்னு ஹோட்டலுக்கு போய் சேஃபா சாய்சியும் அவனோட மேனேஜரையும் கொண்டு போய் அவளோட வீட்டுல செட்டில் பண்ணி விட்டுறான். இவன் அவளை ரூம்ல படுக்க வச்சுட்டு சுத்தி உள்ள பொருட்களை எல்லாம் பார்த்தா இவன் சம்பந்தமான பொருட்கள் அவ இன்னமும் பத்திரமா தான் வச்சிருக்கா. அதெல்லாம் ஒவ்வொன்னா எடுத்து பார்த்துட்டு இவனுமே ஒரு மாதிரி ஃபீல் ஆகுறான். அந்த சமயத்துல சாய்சி போத தெரிஞ்சு எந்திரிக்கவும், உங்களுக்கு இதெல்லாம் ஞாபகம் இருக்கான்னு கேட்க, என்னால உன்னை புரிஞ்சுக்க முடியுது, ஆனா உன் நிலைமையை பார்த்து என்னால ஏதோ பாக்கலாமே அப்படிங்கிற மாதிரி காதெல்லாம் கொடுத்துட முடியாது, எனக்கு உன் மேல அக்கறை இருக்கு, நீ ஆசைப்பட்ட மாதிரி இன்னமும் நீ ஜெயிச்சுட்டே இருக்கணும், அது எல்லாமே என்னோட விருப்பம் தான், ஆனா உன்னோட விருப்பத்தை ஏத்துக்கிறதுக்கு என் மனசுல இடம் இல்ல, எனக்காக உன்னை நீ காயப்படுத்திக்காதங்கிறான். ஸ்கை டவர் பில்டிங்ல அந்த 2 டிக்கெட்டையும் வச்சுட்டு ஹீரோயின் ஹீரோக்காக வெயிட் பண்ணிட்டே இருக்கான். வரவே காணோம். என்ன இருன்னு சொல்லிட்டு அவர் வாட்டுக்கு போனார், திரும்பி வரவே இல்லைன்னு அவனுக்கு கண்டினியூஸா கால் பண்ணிட்டு இருந்தா, அவன் அவசரத்துல மொபைல கார்க்குள்ளேயே போட்டுட்டு போயிருந்திருப்பான் இருக்கு. இருந்தாலும் அவன் சொன்ன மாதிரி வருவான்னு நினைச்சிட்டு இவளும் காத்துட்டே இருக்கா. கடைசியில பில்டிங்கையும் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. டிக்கெட் காசு அவ வேஸ்டா போயிடுச்சான்னு இவ கத்திட்டு இருக்கும் போது அவளுக்கு ஒரு கால் வரவும், சார் நீங்க என்ன ஏமாத்திட்டீங்கல்ல, இங்க பாருங்க இந்த பில்டிங்கே க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு அவ கத்தவும், நான் சென் கிடையாது லீஜோ பேசுறேன், நீ எங்க இருக்கன்னு கேட்க இவ லொகேஷன் சொல்லவும் அவனு தேடி வந்துடுறான். இதை விட எனக்கு ஒரு உயரமான இடம் தெரியும்னு அவன் ஹீரோயின்
ஹீரோயினை வேற ஒரு பிளேஸ் கூட்டு வந்து இங்க இருந்து பார்த்தோம்னா நம்ம ஃபுல் சியோலையும் பாக்கலான்னு அவளுக்கு சியோல இருக்கிற பெரிய பெரிய பில்டிங் நேம் எல்லாம் சொல்லி கொடுக்குறான். சாய்சிட்டு பேசிட்டு வரவும் தான் போனை விட்டுட்டு போயிட்டோன்னு ஹீரோ எடுத்து பார்த்தா அதுல ஹீரோயின் இருந்து தொடர்ச்சியா கால் வந்திருக்கும். ரிட்டர்ன் கால் பண்ணா அவ எடுக்க மாட்டேங்கிறா. சரி கோவத்துல இருப்பாளாட்டுக்குன்னு வீட்டுக்கு வந்தா அவ ரூம்குள்ளதான் இருக்கா. கதவு தட்டினா கூட திறக்க மாட்டேங்கிறா. இவனும் சரி அவ தூங்கி இருப்பாளாட்டுக்குன்னு அவ ரூமுக்கு போயிடறான். ஆனா அந்த பிள்ளை இன்னும் தூங்கல. நகத்தெல்லாம் கடிச்சிட்டு என்ன ஏமாத்திட்டல அப்படிங்கிற மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கா. அப்புறம் என்ன ஹாஸ்பிட்டல் நல்லா ஆன தாத்தாவை வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துடுறாங்க. அவர் வந்ததுமா தன்னோட குடும்ப நபர்களுக்கு எல்லாம் ஒரு விருந்துக்கு ஏற்பாடு பண்றாரு. லீஜுவோட அம்மாவும் கூட அந்த விருந்துல கலந்துக்கிறாங்க. விருந்துல ஹீரோயின் இருக்கலே காரமான ஃபுட்டா எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்க லீஜுவோட அம்மா அதை நோட் பண்ணிட்டு இருந்துட்டு பொதுவா ஜப்பான்காரங்க எல்லாம் காரம் எடுத்துக்க மாட்டாங்க. அவளுக்கு பொறப்பேறிடுது. அவசரமா தண்ணியை குடிச்சிட்டு ஆமா ஜப்பான்காரங்க அதிகமா காரம் எடுத்துக்க மாட்டாங்க தான் எங்க அப்பா நிறைய சாப்பிடுவாரு. அதனாலதான் எனக்கும் பழக்கம் ஆயிடுச்சுங்க. நானும் சொல்றேன் உங்க அப்பா தான் ஜப்பான்காரராச்சு. அவங்க தான் கொரியால இருந்து எங்க அம்மா கல்யாணம் பண்ணிருக்காங்களா. அதனால அம்மாவோட டேஸ்டுக்கு அப்பா மாறிட்டாரு. அப்பாவோட டேஸ்டுக்கு நான் மாறிட்டேன்னு இவ அப்படியே பூசி மொழிகிட்டு இனி கேள்வி கேட்டா பதிலே சொல்லிடக்கூடாதுன்னு அவசரமா சூப் எடுத்து குடிச்சிடுறா. சூப் எப்பவுமே சூடா இருக்கணுங்கிறதுக்காக டைனிங் டேபிள் மேலேயே ஒரு ஹீட்டர் ஒன்னு ஆன் பண்ணி அது மேலதான் அந்த பவுல வச்சிருந்திருப்பாங்க. இவளுக்கு அதெல்லாம் தெரியாதுல. டப்புன்னு எடுத்து வாய்க்குள்ள ஊத்தும். வாய் அப்படி கொதிக்குது. தாத்தாவே ரொம்ப பதட்டமா உன்ன மாதிரியே தான் உங்க அம்மாவுக்கும் சூப்னா ரொம்ப பிடிக்கும். ஆனா அப்பப்போ என்ன இது பக்கத்துல இருக்குன்னு தெரியாம திடீர்னு ஆப்சென்ட் மைண்ட் ஆயிடுவா. நீ அவள மாதிரியே இருக்குன்னு அவரே சர்டிபிகேட் கொடுத்தாரு. இவ்வளவு ஆமா ஆமா அப்படின்னு வாய்க்குள்ள இருந்து ஆவி வர வர தலையாட்டிட்டு இருக்க பக்கத்துல இருக்கிற அத்தையா பொறுமையாருமா பொறுமையாரு சூப் வேணும்னு கேட்டீங்கன்னா அத்தையை எடுத்து கொடுத்துருந்துருப்பேன்லன்னு அவங்க நீட்டா இவளுக்கு பவுல்ல சூப் ஊத்தி குடுக்குறாங்க. இவங்கல இருந்து 2 சேர் தள்ளி உட்காந்து இருக்க ஹீரோவா இவகிட்ட ஒவ்வொரு கேள்வியும் கேட்கும் போது எப்படி எல்லாம் ரியாக்ட் பண்ணுவான்னு பார்த்தா ஓரளவுக்கு சமாளிச்சுட்டு இருந்தது அவனுமே பாராட்டுற விதமா தான் நினைச்சிட்டு இருந்திருப்பான். கடைசியா இவ சூப்பு குடிச்சும் போது அவனுக்கு சிரிப்பு வந்திருந்திருக்கும். இருந்தாலும் கஷ்டப்பட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தான். விருந்து முடியும் தாத்தா வந்துட்டு சென் நீ ஜூரிய கூட்டிட்டு போய் அவங்க அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்துருங்கவும் அவனும் சரி தாத்தாங்கிறானா. ஹீரோயினா சந்தேகமா அவங்க கிட்ட ஓடி போய் என்னது உங்க அத்தை இறந்துட்டாங்கன்னு தானே சொன்னீங்க, இப்ப நான் அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கணுங்கிறாங்க. அவங்க சமாதியில போய் அவங்கதான் நல்லடக்கத்துல இறந்துட்டாங்களே, அவங்களுக்காக நாங்க இங்க ஒரு நினைவிடம் வச்சிருக்கோம்னு சொல்லிட்டு இவன் அடுத்த நாளே ஹீரோயினா கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். தாத்தா இங்க செட்டில் ஆனதா சியோல். அவருமே முன்ன சியோல்ல இருந்து தள்ளி இருக்கிற ஒரு பாரம்பரியமான கிராமத்துல பரம்பரையா வாழ்ந்திருப்பாங்களாட்டு இருக்கு. அவங்க குடும்பமே பாரம்பரியமான குடும்பம். அந்த மாதிரி பாரம்பரியமான குடும்பத்துல மூதாதையர்களோட அஸ்தி எல்லாம் ஒரு ரூம்ல பாதுகாத்து வச்சு கோயில் மாதிரி அதை வணங்குவாங்க. நினைவிடத்தை மேனேஜ் பண்றதுக்கு ஒரு குருக்கள் இருப்பாங்க. ஹீரோயினுக்கு எல்லாமே புதுசா இருக்கு. அப்படியே ஹீரோ என்னெல்லாம் பண்றானோ அதெல்லாம் அவளும் பண்ணிட்டு இருக்கா. அவங்க அந்த வணங்குறது கூட 3 முறை கீழே விழுந்து வணங்கணும். அந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் இருக்கு. அவன் என்னெல்லாம் பண்றானோ அப்படியே இவ காப்பி பண்ணிட்டு இருக்கா. வந்து கிளம்புறதுக்கு முன்னாடி ஓரமா ஹீரோட அப்பா அம்மாவோட அஸ்தியும் இருக்குமா. இவ அதை நோட் பண்ணிட்டு ஏன் உங்க அப்பா அம்மாவும் இறந்து போயிட்டாங்களா, அவங்க எப்ப இறந்து போனாங்கன்னு கேட்கவும் 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்க. எப்படி என்ன ஆச்சுங்கவும் அவங்களோட கல்யாண நாளைக்காக ஹனிமூன் போலான்னு வெளிநாடு போறதா இருந்தாங்க. அந்த சமயம்ல கார் ஆக்சிடென்ட்ல அவங்க இறந்து போயிட்டாங்க. ஏற்கனவே தன்னோட முன்கோபத்தினால எங்க அத்தையோட குடும்பத்தை இழந்து தவிச்சிட்டு இருந்த எங்க தாத்தாவுக்கு எங்க அப்பா அம்மாவும் இறந்து போனாங்கன்னு தெரிஞ்சதும் தான் பொண்ணுக்கு செஞ்ச துரோகம் தான் தான் பையனையும் தொத்திக்கிச்சுன்னு அவருக்கு பேரலைஸ் ஆயிடுச்சு. நானுமே அப்பதான் புதுசா கம்பெனிக்குள்ள போயிருந்தனால ஷேர் ஹோல்டர்ஸ்க்கும் பெருசா என் மேல நம்பிக்கை எல்லாம் கிடையாது. அந்த சமயத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த சிச்சுவேஷன்ல இருந்து மீண்டு வந்தேன். ஏற்கனவே தான் குடும்பத்துல 2 முக்கியமான நபர்களை இழந்ததுனாலதான் அட்லீஸ்ட் தான் பேத்தியாச்சு எங்கேயாச்சும் உயிரோடு இருந்து அவளை மீட்டுட்டு வந்துடணும்னு தாத்தாவும் ரொம்பவுமே முயற்சி பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா அவரோட முயற்சியும் கடைசி வரைக்கும் பழிக்கலங்கனால தான் உன்னை கூட்டு வந்து நடிக்க வச்சேங்கிறான். என்ன எல்லாத்தையும் இவ்வளவு டீட்டெயில்டா சொன்னீங்க, உங்க அப்பா அம்மா இறந்தது மட்டும் சிம்பிளா சொல்லிட்டு முடிச்சிட்டீங்க. உங்களுக்கு அவங்க இறந்ததை நினைச்சு வருத்தமா இல்லையாங்க? நான் அவங்க இறந்ததாவே நினைக்கல, இன்னும் ஹனிமூன் ட்ரிப்ல இருக்கதா தான் நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சோகத்தை காட்டக்கூடாதுங்கிறக்காக அங்கிருந்து வேகமா நடந்து போகவும் இவளுக்கு நல்லாவே தெரியுது அவன் ரொம்பவுமே கஷ்டப்படுறாங்கிறது. அப்பதான் இவளுக்கு ஒரு ஞாபகம் வரும். அன்னைக்கு ஒரு நாள் இவன் லீஜு கூட மொபைல் வாங்கிட்டு டிவி ஷோரூம் வாசல்ல சாய்சியோட மேட்ச் பார்த்துட்டு இருந்திருப்பாங்கல்ல. அப்ப லீஜு இருந்துட்டு ஏ ஜூரி இப்போ எதுக்காப்ல 2 ஆப்ஷன் இருக்கு. மீண்டே வர முடியாத துயரத்துல இருக்கிற உன்னோட பாய் ஃப்ரெண்ட், இன்னொரு பக்கம் நீ ஆசைப்பட்டு ஜெயிக்கணும்னு நினைக்கிற உன்னோட ஸ்போர்ட்ஸ் கரியர். அந்த நேரத்துல நீ 2ல ஒண்ணுதான் சூஸ் பண்ண முடியும். நீ எதை சூஸ் பண்ண போறியோ அது உன்னோட ஃபியூச்சரா அமையுங்கிறப்போ நீ எதை செலக்ட் பண்ணிருப்பாங்க? நான் விரும்புறவர் அவ்வளவு கஷ்டத்துல இருக்கும்போது எப்படி என்னால போய் மேட்ச் விளையாட முடியும்? நான் கண்டிப்பா அவரோட தான் இருந்திருப்பேன் இவ சொல்லவும். அப்படி நீ அவரை செலக்ட் பண்ணியிருந்தேன்னா உன்னால டோர்னமெண்ட்ல கலந்துக்க முடியாம போயிருந்திருக்கும். ஏன் உன்னோட ஃபியூச்சரே கூட கேள்விக்குறியா இருக்குங்கவும். என்ன லீஜு சார் பைத்தியம் மாதிரி பேசுறீங்க? நான் என்னோட ப்ரையாரிட்டியா அவரை செலக்ட் பண்ணும்போது நான் லவ் பண்றவரும் அவரோட ப்ரையாரிட்டியா என்னோட ஃபியூச்சரை தானே யோசிச்சிருந்திருப்பாரு. சோ அவர் எவ்வளவு கஷ்டத்துல இருந்திருந்தாலும் என்ன காம்ப்ரமைஸ் பண்ணி அந்த டோர்னமெண்ட்டுக்கு அனுப்பிச்சு வச்சிருப்பாருங்கவும். இந்த பதிலா ஹீரோயின் ரொம்ப யோசிச்செல்லாம் கூட சொல்ல அவ்வளவு சாதாரணமா சொல்லி இருந்திருப்பா. ஏன்னா அவளை அடிக்கடி விட்டுட்டு போற அவங்க அப்பா மேலே அவ எவ்வளவு பாசம் வச்சிருக்கா, எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கான்னு நம்ம பார்த்திருந்திருக்கோம். அந்த நேரத்துல அவ அப்படி சொல்லவும் லீஜு மனசுல ஒரு நல்ல அபிப்பிராயம் உருவாகி இருக்கும். இப்ப எதுக்கு இது ஹீரோயினுக்கு கனெக்ட் ஆகுதுன்னா ஒருவேளை அந்த மாதிரி ஒரு சமயத்துலதான் சாய்சி சென்சாரை விட்டுட்டு போயிருப்பாங்களோ, அதனாலதான் 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்களோன்னு யோசிச்சுட்டு இருக்கா. சாய்சியுமே ஹீரோ அவ்வளவு தூரம் பேசினதுக்கு அப்புறமா இனி அவன் வாழ்க்கையில் தனக்கு இடம் இல்ல, நான் இப்பவே ஆஸ்திரேலியா போறேன், என்னோட நெக்ஸ்ட் டோர்னமெண்ட் அங்கதானே அப்படின்னு ஏர்போர்ட்டுக்கு கிளம்பி போயிட்டு இருந்திருப்பா. மேனேஜரும் நீங்க இன்னும் கொஞ்ச நாள் இருந்து உங்க மனசுல என்ன இருக்குன்னு அவளுக்கு புரிய வைக்க முயற்சி பண்ணி இருந்திருக்கலாங்க. இல்ல 2 வருஷத்துக்கு முன்னாடி அவர் அவ்வளவு துயரத்துல இருக்கும்போது நான் சொல்லாம கொள்ளாம எனக்கானது ஒண்ணு செலக்ட்
பண்ணிட்டு நான் கிளம்பி போயிட்டேன்ல, அது தப்புதான். நான் நினைச்சேன் ஒருவேளை அவரை சந்திச்சிருந்தா என்னோட கான்பிடன்ஸ் லெவல் குறைஞ்சிரும் அப்படின்னு என்ன நம்பினா அந்த செகண்ட்ல என் காதல நம்பாம போயிட்டேன். அவர் என் மேல வச்ச காதல நம்பாம போயிட்டேன். அதுக்கான தண்டனை தான் இதுன்னு அவளுமே ரியலைஸ் பண்ற மாதிரி தான் இருக்கு. ஏர்போர்ட்லயா ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் என்ன மேடம் இப்பதான் வந்தீங்க, அதுக்குன்னு திரும்பி போறீங்க, என்ன காரணம் என்ன எதுன்னு அவளை சூழ்ந்து நின்று பேட்டி எடுத்துட்டு இருக்காங்க. இதுல பொதுமக்கள் கூட்டமும் இருக்குமா. அந்த கூட்டத்துக்குள்ள அவ சிக்கி யாரோ ஒருத்தர் கைப்பட்ட அவளோட செயின் அந்த கீழே விழுந்துருது. கீழே விழுந்த செயின் எடுக்கிற முயற்சியில யாரோ பூட்ஸ்களோட கையும் வேற மிதிச்சிட்டு போயிடுறாங்க. அதுல அவளுக்கு ரத்தம் வரவும் மேனேஜர் ட்ரிப் போறது இப்போதைக்கு சரி இல்லைன்னு அவளை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிடுறாங்க. ஹீரோ ஹீரோயின் அந்த கோயில்ல இருந்து திரும்பி வந்துட்டு இருக்கும் போது அவளுக்கு திடீர்னு பசிக்க ஆரம்பிச்சிருதா. சார் இந்த மூதாதையர்கள் எல்லாம் கும்பிடணுங்கிறதுக்காக பட்னியோட கூட்டு வந்துட்டீங்க, இப்ப பசிக்குது என்ன பண்றதுங்க, இன்னும் 1 hourல மெயின் ரோட் போயிடுவோம், அங்க போய் சாப்பிட்டுக்கலாங்கவும், இல்லையா எனக்கு இப்பவே ரொம்ப பசிக்குது மயக்கம் வர மாதிரி இருக்குங்கவும். அந்த டைம்ல கூகுள் மேப் எல்லாம் கிடையாதுல, இவங்க தான் ஒரு சின்ன மேப் மாதிரி ஒண்ணு வச்சிருந்திருப்பாங்க. அதுல லொகேஷன் பார்க்கும்போது பக்கத்துல ஒரு கிராமம் இருக்கிற மாதிரி காட்டுது. சரி அங்க போய் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு அந்த ரூட்ல இவங்க காரை விட்டுட்டு இருக்காங்க. ஆனா இவங்க அந்த ரூட்ல போறாங்க போய்கிட்டே இருக்காங்க. காடு ரோடு மட்டும் தான் இருக்கு. இதுல பனி வேற பெய்ய ஆரம்பிச்சிருதா. வந்துட்டு சொல்றான் நம்ம ஏதோ ரூட் மாதிரி வந்துட்டு இருக்க மாட்டிருக்கு, காரை திருப்பிடலாங்கவும். என்ன சார் இவ்வளவு தூரம் வந்துட்டு திருப்பிடலாங்கிறீங்க, இன்னும் கொஞ்சம் உள்ள போலாம், கண்டிப்பா இங்க எனக்குள்ள எங்கேயாவது சாப்பாடு இருக்குங்கிறா. ரோல் ரொம்ப தான் இவளுக்கு பசிக்குதாட்டு இருக்குன்னு அவனும் இவ பேச்ச கேட்டுட்டு உள்ள போயிட்டே இருக்கான். காடு வருது, மழை வருது, அருவி வருது, ஆனா கிராமமும் வரல, சாப்பாடு கடையும் வரல. பரவாயில்ல நீ ஒரு நாள் சாப்பிடாம இருந்தாலும் தேவைதான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் காரை திருப்பி கொண்டு வந்துட்டு இருக்கான். இருட்டியும் போயிட்டுதான். அதுல இவங்க வந்த வழியும் விட்டுட்டு வேற ரூட்ல போயிட்டு இருக்காங்க. ஹீரோயினா நம்ம போனப்போ இதெல்லாம் கிடையாது, நீங்க வழி மாறிட்டீங்களாட்டு இருக்குங்க, இதைத்தான் நான் ஆரம்பத்திலேயே சொன்ன. அப்பெல்லாம் பக்கத்துலதான் சாப்பாட்டு கடை இருக்குன்னு உள்ள போன்னு சொல்லிட்டு இப்போ எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுறியா, இனி கார் எங்க போதோ அங்க போய்க்கலாம், இருட்டியும் போயிடுச்சுன்னு அவன் ஒரு மாதிரி கடுப்பா கார் ஓட்டிட்டு இருக்க. ஆனா இவனை விட இவன் கார் கடுப்பா இருந்திருக்க மாட்டிருக்கு. அது இடையிலேயே ஸ்டாப் ஆயிடுது. அடுத்து என்ன சார் பண்ணுங்க, ஒன்னும் பண்றதுக்குள்ள இன்னைக்கு நாளை காலையில இன்சூரன்ஸ் ஆபீஸ்ல இருந்து வந்தாதான் உண்டு, வா பக்கத்துல யாராச்சும் உதவிக்கு இருக்காங்களான்னு பாக்கலான்னு இவங்க அந்த காட்டு பாதையில வரவும் அங்க ஒரு உடன் பிரிட்ஜ் இருக்குமா. சார் இங்க பாருங்க உடன் பிரிட்ஜ் இருக்கு, இது மேல போனோம்னா கண்டிப்பா மக்கள் இருப்பாங்க, அவங்கதான் இந்த மாதிரி ஒரு செட்டப் பண்ணிருக்கோன்னு இவ ஆணித்தரமா சொல்லவும், இப்ப மட்டும் இந்த வழியில போய் யாரும் என் கண்ணுக்கு தென்படல, பக்கத்துல இருக்கிற உன்ன சாவடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் உள்ள போறான். நல்ல வேலைக்கு அவங்க ஒரு கடை மட்டும் இருக்கு. கடைக்காரமாவா சாரி சார் நாங்க கடையை சாத்திட்டோம், எங்களுக்கு பெருசா இந்த வண்டி எல்லாம் பழுது பார்க்க தெரியாது, அதுக்கெல்லாம் நாங்க சிட்டிக்கு தான் எடுத்துட்டு போவோம், உதவிக்கு நீங்க யாரையும் கூப்பிடனா கூட இன்னைக்கு காலையில தான் வருவாங்கவும். அப்போ ஒரு சின்ன டிராக்டர்ல 4-5 பேர் எங்கேயோ போயிட்டு இருப்பாங்க. எங்கப்பா போறீங்கன்னு கடைக்காரமா கேக்குறதுக்கு, அதான் நம்ம தலைவர் அவரோட பிறந்தநாள் கொண்டாடுறாரு, நாங்க கிளம்பிட்டோம், நீங்க வரலையா, அவர்லாம் என்ன கூப்பிடாத இடத்துக்கு நான் வரமாட்டேங்கிறாங்க. ஹீரோ இருந்துட்டு அப்ப நம்ம இந்த பிறந்தநாள் பார்ட்டியில கலந்துக்கலாமான்னு கேட்க, அவங்க தான் நம்மள கூப்பிடவே இல்லையே, கூப்பிடலைனாலும் நம்ம கலந்துக்கலாம் அப்படின்னு இவன் அந்த டிராக்டர் ஃபாலோ பண்ணி தலைவர் வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. அந்த டிராக்டர்காரங்க பேசுறத வச்சு தலைவரோட பொண்ணு நல்லா படிச்சு இப்போ ஹையர் ஸ்டடீஸ்க்காக ஃபாரினுக்கு அனுப்பிச்சு வைக்கப்பட்டிருக்கா. அவங்க இனத்துல இருந்து முறையா ஒரு பொண்ணு அந்த மாதிரி படிக்க போயிருக்கு. ஹீரோயின் அப்படியே மனசுக்குள்ளே கணக்கு போட ஆரம்பிச்சிடா. ஏதோ பழங்குடியினர் மக்கள் மட்டும் தான் வாழ்றாங்களாட்டு இருக்கு. ஒரு சின்னதா பர்த்டே செலிப்ரேஷனுக்கும் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. அந்த இனத்துக்கே சேர்த்து ஒரே ஒரு டிவி தான் இருக்கு. அந்த டிவியும் தலைவர்னு சொல்றாங்கல்ல அவர் தான் வாங்கியிருக்காரு. அவங்க ஹீரோட கை பிடிச்சி தரத்தரம் இழுத்துட்டு போய் அந்த தலைவர் கிட்ட, நான் உங்க பொண்ணோட ஃப்ரெண்டு தான், இந்த கிராமம் ரொம்ப அழகா இருக்கும், ஒரு நாள் என்ன வான் கூப்பிட்டால, அதனால தான் என் பாய் ஃப்ரெண்ட் கூட இங்க வந்தேன் அப்படிங்கவும், பாய் ஃப்ரெண்டா அப்படின்னு ஹீரோ கையை உதறி விட போக இவளா அவன் கை நல்லா கெட்டியா பிடிச்சிட்டு, அங்கிள் உங்க பொண்ணு எங்கன்னு கேட்க, அவ இங்க வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சுமா, என் பொண்ணோட ஃப்ரெண்டுங்கிற, என்னோட பர்த்டே செலிப்ரேஷன்ல நீங்களும் கலந்துக்கோங்கன்னு அவங்களையும் ஓரமா கூப்பிட்டு உட்கார வச்சிடுறாங்க. அதுவும் ரொம்ப பனியா இருக்கறனால அவங்க யூஸ் பண்ற ஓவர் கோட்டையே இவங்களுக்கும் கொடுக்குறாங்க. அது ஒரு மாதிரி ஹீரோக்கு அன்கம்ஃபர்டபிளா தான் இருக்கு. இருந்தாலும் இந்த சமயத்துல அதை பயன்படுத்தி தானே ஆகணும். அதனால ட்ரெஸ் வாங்கி போட்டுக்கிறான். ஆனா பொய் சொல்லி ஒரு இடத்துல சாப்பிடுறதுங்கிறது அவனுக்கு விருப்பம் இல்ல. சோ அவன் மட்டுமா சாப்பிடாம உட்கார்ந்துட்டு இருக்க, ஹீரோயினா வெளுத்து வாங்கிட்டு இருக்கா. அவன் அப்ப அவகிட்ட, உனக்கு நம்ம எதுவும் தப்பு பண்றோம் பொய் சொல்றேனே குற்ற உணர்ச்சி இல்லையாங்க. ஐய யார் சொன்னது நம்ம தப்பு பண்றேன்னு? பொதுவா இந்த மாதிரி பிறந்த நாள் பார்ட்டியில கல்யாண வீட்டுல எல்லாம் யாரும் கூப்பிடலினாலும் நம்ம போய் சாப்பிடலாம். பத்திரிக்கை வச்சு கூப்பிட்டு போய் சாப்பிடுறவங்களை விட பசியோடு இருக்கிறவங்க அங்க தெரியாதனமா போய் சாப்பிட்டோம்னா தான் அந்த செலிப்ரேஷனை கொண்டாடுறவங்களுக்கு உண்மையான புண்ணியம் கிடைக்கும். பாருங்க இப்ப கூட அந்த தலைவருக்கு நான் சாப்பிடறது மூலமா புண்ணியம் கிடைக்கும்னு ரொம்ப வேக்கானமா பேசுறா. தலைவர் தான், என்னப்பா உனக்கு இந்த ஃபுட் எல்லாம் பிடிக்கலையா, எங்களை நீ வேற ஆளா பாக்குறியாங்க? ஆஹா அப்படியெல்லாம் இல்ல அங்கிள், நான் சாப்பிடுறேன்னு சொல்லிட்டு அவங்க மனசு கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக இவன் அளவா சாப்பிடுறான். சாப்பிட்டு முடிச்சதும் அவங்க எல்லாம் பாட்டை போட்டு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடறாங்களா. அவங்க கூப்பிடவே இல்ல, ஆனா நம்ம ஹீரோயின் உள்ள புகுந்து டான்ஸ் பண்றது பாட்டு பாடுறதுன்னு ஏற்கனவே உற்சாகமா இருக்கிறவங்கள படு உற்சாகமா வச்சுக்கிறா. இதெல்லாம் ஹீரோக்கு கலந்துக்கிறதுக்கு இன்னுமே ஒரு மாதிரி சங்கட்டமா தான் இருக்கு. அதனால அவன் தள்ளி நின்று தான் ரசிச்சிட்டு இருக்கான். அப்படி அவனை மறந்து சிரிச்சிட்டு இருக்கவும் அதை ஹீரோயின் நோட் பண்ணிட்டு தனியா வந்து அப்படியே அவனை போட்டோ எடுக்கிறாளா. இவ திடீர்னு போனை வச்சு ஏதோ ஒன்னு நோண்டிட்டு இருக்கவும் என்னங்கிற மாதிரி அவன் பார்க்க ஒன்னும் இல்லையே அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு எங்க அந்த போட்டோ பார்த்தா அழிக்க சொல்லிடுவானோன்னு போனை மறைச்சு வச்சுக்கிறா. அங்க ஒரு லேடி வீட்லயே ஹீரோயினா உள்ள தங்க வைக்கிற கலோ பண்றாங்க. அவனுக்கு வெளியில தூங்குறதுக்கு கொஞ்சம் கதகதப்பான ஏற்பாடு எல்லாம் பண்ணி கொடுக்குறாங்க. அவனும் நல்லா தூங்கிடுறான் இன்னைக்கு இருந்த டயர்ல. திடீர்னு நடுராத்திரில அந்த லேடி இவனை தட்டி எழுப்பி, ஏப்பா உன் கூட அந்த பொண்ணு நெஞ்சு வலின்னு உள்ள துடிச்சிட்டு இருக்குங்கவும் இவனா பதட்டமா உள்ள போய் பாக்குறான். ஜூரி
என்னாச்சு நடிக்கிறியான்னு கேட்க, நான் நடிக்கல, உண்மையிலேயே எனக்கு நெஞ்சு வலிக்குது, மூச்செல்லாம் விட முடியல, ஏதோ ஒன்னு என்ன போட்டு அமத்திட்டு இருக்கு சார், நான் சாக போறேனாட்டு இருக்கு. ஏய் பைத்திய மாதிரி வளராத, தூங்கி எஞ்சினா சரியாயிடுங்க, இப்ப நான் கண்ணு முன்னா ஒரேடியா மூடிடுவேன். சரி நீ தூங்காத, நான் பக்கத்துல இருக்காங்க, நீங்க பக்கத்துல இருந்தாலும் நான் செத்து போயிடுவேனே. இங்க பாரு, நீ இப்படியே சொல்லிட்டு இருந்தேன்னு நான் உன்னை சாவடிச்சிருவேன். நீ ரொம்ப சின்ன பொண்ணு, உனக்குலாம் நெஞ்சு வலி எல்லாம் வராதுங்க. ஆமால, நான் ரொம்ப சின்ன பொண்ணு தானே, அப்புறம் எப்படி எனக்கு நெஞ்சு வலி வந்துச்சு? ஒருவேளை நான் தொடர்ந்து தப்புகளா செஞ்சுட்டு இருந்தனால கடவுள் எனக்கு தண்டனை கொடுக்குறாரோ? அப்பவே நினைச்சேன், உங்களோட அந்த மூதாதையர்கள் கோயிலுக்கு வந்து ஏதோ நான் சொந்த பேத்திங்கிற மாதிரி சாமி எல்லாம் கும்பிட்டேன்ல, அதனால உங்க அத்தைக்கு என் மேல கோவம் வந்திருக்குமோ? அப்படி இல்ல ஒருத்தர் மேல கோவப்பட்டு அவங்க உயிரை எடுக்கணும்னு நினைக்கிற குடும்பம் எல்லாம் எங்க குடும்பம் இல்லைங்க. நீங்க 1000 சொல்லலாம், ஆனா நான் பண்ணது எல்லாம் தப்புதான். எத்தனை பேரை ஏமாத்தி இருப்பேன், உங்களையே கூட ஏமாத்தி உங்க வீட்டுல ஆரஞ்சு பழம் பொறிச்சேன், காசை கொடுக்காம ஓசியில வீட்டுல தங்கின, 10 பேரை கூட்டி வச்சு நீங்க புருஷன் உங்களை அவமானப்படுத்தின, சாகர நிலைமையில இந்த தாத்தா கிட்ட போய் நான் தான் உங்க பேத்தின்னு இருக்கிறதுலயே பெரிய பொய்யா சொன்னேன்ல, இத்தனை பேர் நம்பிக்கையும் பொய் சொல்லி ஏமாத்தி வாங்கினேன்ல, அதுக்கான தண்டனை தான் இதெல்லாம். ஒருவேளை நான் இன்னைக்கு நைட்டுக்குள்ள செத்துட்டேன்னா நீங்க எனக்காக நான் ஏமாத்துறவங்கிட்ட எல்லாம் போய் மன்னிப்பு கேட்டுருங்க. அப்புறம் சார் இன்னொன்னு, நீங்க எனக்காக மறந்துடணுங்க, எதை மறக்கணும் சொல்லி தொலைங்கவும், அன்னைக்கு என்னை முழுசா பாத்தீங்கல்ல அதையும் மறந்துருங்க. அதான் நான் அன்னைக்கே மறந்துட்டேன்னு சொன்னேன்ல, நீ கொஞ்சம் வாய் மூடிட்டு படுத்துங்க எல்லாமே சரியாயிடுங்கிறான். ஆனா அவ கேட்கவே மாட்டேங்கிறா, பெணாத்திட்டே இருக்கவும் அந்த வீட்டுக்கார உணரமாவும் சாக போறவங்க எல்லாம் இப்படிதான் கடைசி நேரத்துல சம்பந்தம் இல்லாம பேசுவாங்கன்னு அவங்க வேற ஊடையில ஒரு பிட்டு போடவும் அவ்வளவுதான் ஹீரோயினுக்கு மூச்சு நின்னு போற மாதிரி இருக்கு. அந்த லேடியோட ஹஸ்பண்ட் வெளியூர் போயிருந்த அந்த சீன மருத்துவர் வந்துட்டாராமா, அவர்கிட்ட கூட்டிட்டு போலாங்கவும் அவர் வீடு எங்க இருக்கு என்னதுன்னு கேட்டு ஹீரோவும் ஹீரோயினை தூக்கிட்டு ஓடிட்டு இருக்கான். அங்க போனதுக்கு அப்புறமா அந்த மருத்துவர் இவளை செக் பண்ணி பார்த்துட்டு சில ஊசி எல்லாம் கையில எடுத்து அங்கங்க குத்தி வச்சுட்டு மூச்சை இழுத்துட்டு விடு அப்படின்னு அவர் சைனீஸ்ல சொல்றதெல்லாம் இவ்வளவு சேராளா. டக்குனு இவளுக்கு 2-3 ஏப்பெல்லாம் வருமா, அவ்வளவுதான் பிரச்சனை சரியாயிடுச்சு, நீ இன்னும் எழுச்சி வீட்டுக்கு போலான்னு மருத்துவர் சொல்றாரு. அப்பதான் ஹீரோக்கு தெரிய வருது, இவ ஓவரா சாப்பிட்டால அதுல கேஸ் ப்ராப்ளம் ஆயிருந்திருக்கு. இவ பண்ண ஆர்ப்பாட்டத்துல இவங்களுக்கு தங்குறக்கு இடம் கொடுத்தவங்க கூட பயந்து போயிருப்பாங்க. கடைசியில இதுதான் பிரச்சனைன்னு தெரிய வரவும் அவங்கள சிரிக்கிறாங்க. ஹீரோயினா மூஞ்சி எப்படி தொங்க போட்டுக்கிறோம், ஓவரா தான் கொஞ்சம் டிராமா பண்ணிட்டோமோன்னு. அடுத்த நாள் இவங்க 2 பேரும் கிளம்பும் போது மொத்த மக்களும் திரண்டு வந்து இவங்களை வழி அனுப்பிச்சு வைக்கிறாங்க. ஹீரோ அவங்கலாம், நீங்க எங்களுக்கு பெரிய உதவி பண்ணிருக்கீங்க, கண்டிப்பா நான் அதை ஏதாச்சும் ஒரு வகையில உங்களுக்கு திருப்பி செலுத்துறேன்ட்டு இன்சூரன்ஸ் கம்பெனில இருந்து கார் ரிப்பேர் பண்ணி இருந்திருப்பாங்களாட்டு இருக்கு, அதுலயே ரிட்டர்ன் ஆயிட்டு இருக்காங்க. ஹீரோயினா சந்தேகமா, இதோ உங்களுக்கு கைமாறு பண்றதா சொன்னீங்க, போய் தானே சொன்னீங்க அப்படின்னு கேட்கும். எல்லாரும் ஒன்ன மாதிரி இருக்க மாட்டாங்கிறான். உண்மையிலேயே ஹீரோ அவங்களுக்கு ஒரு பெரிய கிஃப்ட் அனுப்பிச்சு வச்சிருக்கான். அது என்னன்னா, அந்த மக்கள்லாம் டிவி பாக்குறதுக்கு தான் ரொம்ப விரும்பினாங்க. அதுவும் அத்தனை பேத்துக்கும் ஒரே ஒரு டிவி தான் இருந்துச்சு, அதுவும் பழைய டிவி. இவன் ஒரு புது டிவியை அனுப்பிச்சு வச்சிருக்கான். வேற எதுவும் கொடுத்திருந்தா கூட அவங்களாம் அவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்க மாட்டாங்களாட்டு டிவியை பார்த்ததும் அவங்களும் ஓவர் எக்ஸைட்மெண்டா இருக்காங்க. இப்படி இந்த முறை இவங்க மேப்பை பார்த்து சரியா மெயின் ரோட்டுக்கு காரை கொண்டு வந்துடுறாங்க. அங்க ஒரு சாப்பாடு கடை இருக்கும். ஹீரோன் அவனை பாக்குறாளா, சரி வா வா, அப்புறம் உனக்கு நேரத்துக்கு சாப்பாடு கொடுக்கலன்னா மயக்கம் வந்துருச்சு, செத்து போறேன் டிராமா போட்டாலும் போடுவேன்னு அவன் அவளுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு இருக்கும் போது அங்க நியூஸ் பேப்பர் கார்னர்ல பிளாஷ் நியூஸா நேத்துக்கு ஏர்போர்ட்ல சாய்ஸிக்கு நடந்த சம்பவத்தை பத்தி விவரிச்சிருக்கவும், ஒருவேளை அவளுக்கு எதுவும் பெருசா அடிபட்டு இருக்குமோன்னு செக்ரட்டரி கால் பண்ணி என்னாச்சு ஏதாச்சும் அவ எந்த ஹாஸ்பிட்டல் இருக்கான்னு கேட்டு தெரிஞ்சுட்டு இவன் நேரா ஹாஸ்பிட்டலுக்கு போய் காரை நிப்பாட்டிட்டு காலையில அவ டிஸ்சார்ஜ் ஆயிடலாம் டாக்டர் சொல்லியிருந்திருப்பாட்டு இருக்கு. சோ அவளை பாத்துட்டு போயிடலான்னு இவன் காருக்குள்ள இருந்தே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கரெக்டா அந்த நேரத்துல சாய்ஸி அவளோட மேனேஜரோட வெளியில வரா. ஹீரோ பாத்துட்டே இருந்துட்டு, நம்ம ஒருத்தர் கூட பேசக்கூடாதுன்னு நினைச்சோம்னா அவங்க கால் பண்றப்போ போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிடணும், நம்ம யாரை சந்திக்கவே கூடாதுன்னு நினைக்கிறோமோ அவங்க இருக்கிற இடத்துக்கு நம்ம வரவே கூடாது. அதே மாரி நம்ம மனசு அதுக்கு எதிர்மறையா விளையாட்டுதுன்னா நம்மளுக்கு ஏதோ ஒரு விதத்துல அவங்க மேல அக்கறை அன்பு இருக்குன்னு அர்த்தம். ஆனா அந்த அன்பையும் அக்கறையும் காட்டுறதுக்கு ஏதோ ஒண்ணு தடையா இருக்கு. நான் வேண்டாம் அந்த தடையை உடச்சு விட்டு மணி வழக்கம் போல வளவலன்னு பேசிட்டு டக்குனு ஹீரோவோட கார்ல இருந்து ஹார்ன் அடிச்சு விட்டுறா. அவனா என்ன பண்றங்கிற மாதிரி அவளை பார்க்க அதுக்குன்னு இந்த ஹார்ன் சவுண்ட் கேட்டு சாய்ஸி திரும்பி பார்த்திருப்பா. அங்க ஹீரோவோட கார் இருக்கவும் ஏதோ மொத்தமா முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு திரும்பவும் ஆஸ்திரேலியா போலான்ட்டு இருந்தவளுக்கு இப்போ ஒரு புது நம்பிக்கை. அந்த நம்பிக்கையோட அவன் காரை நோக்கி வரவும் இதுக்கு மேல அவளை அவாய்ட் பண்ண முடியாதுல, அதனால இவனும் கார்ல இருந்து இறங்கி போய் அவ கைய பார்த்துட்டே இப்போ உனக்கு ஓகே தானு கேட்க அவளா டக்குன்னு அவனை ஹக் பண்ணிட்டு நீங்க வந்துட்டீங்கல்ல இப்ப எனக்கு எல்லாமே சரியாயிடுச்சுங்கிறா. அப்ப அப்படியே கார்ல இருக்கிற ஹீரோயினை காட்டுறாங்க. என்ன இது ஏதோ தடை உடைக்கலாம் நினைச்ச கடைசியில மனசே உடைஞ்ச மாதிரி இருக்கு. நேத்திக்கு அந்த சீன மருத்துவர் கையில குத்துன ஊசி எடுத்து யாரோ இப்ப நெஞ்சில குத்துன மாதிரி இருக்கே, ஏன் திடீர்னு இப்படி ஒரு ஃபீலிங், எனக்கு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்க ஹக் பண்ணிட்டு இருக்கதே அப்படியே கண்ணை விரிச்சு பாத்துட்டு இருக்கா. இந்த குழந்தைங்களுக்கு எல்லாம் எப்பவுமே விளையாட்டு ஜாமா பக்கத்திலேயே இருக்கும், அதை விளையாடவும் மாட்டாங்க, ஏதோ குப்பை மாதிரி போட்டு வச்சிருப்பாங்க. ஆனா எப்போ அதை வேற ஒருத்தர் வந்து எடுத்துட்டு போறாங்களோ அப்ப வீலுன்னு ஒரு கத்துவாங்கல்ல, அந்த மாதிரிதான் இப்ப அவளுக்கு கத்தணும்னு தோணுது. அது ஏன்னு அவளுக்கு தெரியல. இதோட இந்த பாட்டு முடியுது. இந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஹேவ் a nice day. Bye friends.